அருமையானவர்களே, இந்த இறையாட்சின்றாங்களே மக்களே, அப்படின்னா என்ன? இந்த இறையாட்சின்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன? என்ன நினைக்கிறீங்க? ஒரு முடிவுக்கு வருவோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து. சரிதானா? இறையாட்சின்றாங்களே அப்படின்னா என்ன? என்னவா? கடவுள், நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். கடவுளை மையமாக கொண்டு சுழல்கிற ஒரு சமூகம், அதுதான் இறையாட்சி. சொல்லுங்க பார்க்கலாம். கடவுளை மையமாக கொண்டு சுழல்கின்ற சமூகம், கடவுளை மையமாக வச்சே அந்த சுழலும். அப்போ இறையாட்சி எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? மனுஷங்க எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் இறையாட்சி இருக்கும். நீங்கள் நினைக்கிறீங்களோ நினைக்கலையோ, நீங்களும் நானும் எங்கே பிறந்திருக்கிறோம்? எங்கே பிறந்திருக்கிறோம்? சத்தமாக சொல்லுங்க. இறையாட்சியில் தானே பிறந்திருக்கோம். கடவுளை வச்சு தானே மக்களை நம்மளாம் பிறந்தோம். நம்மளை படைச்சது யாரு? நம்ம கடவுளை நினைக்காம இருக்கலாம். நம்மளை படைச்சது யாரு? கடவுளே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனா உன்னை படைச்சது யாரு? கடவுள் தான். அப்ப கடவுளை மையமாக கொண்டு சுழல்கிற சமூகம் எங்கேயோ தொங்கிக்கிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. இறையாட்சி நம்மிடையே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அது ஆண்டவர் முதல்ல சொல்றாரு. நிறைய பேர் இதை வச்சு தான் விளையாடுவாங்க. வாங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே உங்களை கூட்டு போறேன். பிரைஸ் தி லார்ட். நீங்க எல்லாம் சொல்லணும், நான் ஏற்கனவே ஆண்டவர் ராஜ்யத்துல தான். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் ஆண்டவர் ராஜ்யத்துல தான். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போவோம். அங்கதான் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நான் அங்கதானே இருக்கிறேன். என்ன எங்க கூட்டு போறேன்? நிறைய பேர் ஏமாத்துவாங்க மக்களே. நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நிறைய நேரம் கற்றுக் கொடுக்குறோம். ஞாபகம் இருக்கா? பாப்பா, ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது யாராவது ஒருத்தர் வந்து, உங்க அம்மா தான் உன்னைய கூட்டு வர சொன்னாங்க, வா உங்க அம்மாட்ட நான் கூட்டு போறேன்னு சொன்னா, நீ சத்தமா சொல்லு, போவீங்களா? ஆனா போறமே ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கவா? ஏற்கனவே நான் அங்கதான் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகம்தான் இறையாட்சி. ஆனா அதை நம்ம உணரணும். அவ்வளவுதான். நம்ம பெத்த பிள்ளைகள் 4 பிள்ளை இருக்கும். சரியா? 4 பிள்ளை இருக்கு. நம்ம சொல்லுவோம், டே நான் தானடா உன்னைய பெத்தேன், ஆனா நீ என் பிள்ளை மாதிரி இல்லையடா. பிரைஸ் தி லார்ட். ஏன்? நான் உனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறேன், அப்பா அம்மாலாம் எவ்வளவு உனக்காக முயற்சி எடுக்கிறோம், ஏதாவது உனக்கு புரியுதாடா? எதுவுமே புரிய மாட்டேங்குது. சரிதானா? நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ளதான் இருக்கிறோம். கடவுளை விட்டுட்டு நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. இது அறுதியிட்டு நான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதி. நம்ம ராஜ்யத்துக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனா உணர்ந்து கொள்வதில்லை. பிரைஸ் தி லார்ட். நம்ம பிரச்சனையே அதான் மக்களே, உணர்ந்து கொள்ளாத மக்கள். கடைசி வரைக்கும் ஒரு சில பிள்ளை உணர்ந்து கொள்ளவே செய்யாது. வீட்டில தான் இருக்கும், சோறு சாப்பிடும், பெத்தேல சோறு போடு. பிரைஸ் தி லார்ட். நிறைய பிள்ளை அப்படி கேட்பான், பெத்தேல சோறு போடு. டே, உன்னை பெறுறதுக்குள்ள நான் பட்ட பாடு, ஏன் பெத்த? நல்ல கேள்வி. நம்மளுமே நிறைய நேரம் கேட்டிருப்போமே, ஏன் தான் கடவுள் எண்ணிய? சொல்லுங்க மக்களே, கடவுள் ஏன் தான் எண்ணிய? கேட்டீங்களா? கடவுள் ராஜ்யத்தை உணராத ஜென்மம் நம்ம தான். நிறைய நேரம் சோதனைகளுக்கு உட்பட்டிருக்கிறோம். கடவுள் என்னைய மறந்துட்டாரு, எங்க அம்மா என்னைய மறந்துருச்சு, எனக்கு அநீதி பண்ணிருச்சு, எனக்கு துரோகம் பண்ணிருச்சு. அந்த ஊதாரி மைந்தனோ மேல அந்த மூத்தவன் சொன்ன மாதிரி என்ன சொல்றான்? நான் உன் கூட இவ்வளவு நாளும் கூடவே இருந்தேன், அருங்கொடை இல்லத்துக்கு நான் விடாம தியானத்துக்கு வந்தனே. பிரைஸ் தி லார்ட். எல்லா திருத்தலத்துக்கும் விடாது போனனே. பிரைஸ் தி லார்ட். செவ்வாய்க்கிழமையானா அந்தோணியார் திருத்தலம், புதன்கிழமையானா
சகாயமாக திருத்தலம். வியாழக்கிழமையானா குழந்தை இயேசு திருத்தலம். வெள்ளிக்கிழமையானா விடாம போனே கடவுளே என்னைய கையே சொல்லுங்க கையே விட்டுட்டீரே கேட்டிருக்கோமா? நம்ம தான் நன்றி இல்லாத பிள்ளைங்க. பிரைஸ் லார்ட். என்னையெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்குள்ள நின்று, சாமி உங்களுக்கு இருக்கிற அறிவுக்கு, பிரைஸ் லார்ட், என் அறிவு எவ்வளவுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு இருக்கிற அறிவுக்கு, உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு இதை மாதிரி நிறைய ஏற்றி விடுறதுக்கு 4 பேர் இருப்பாங்க மக்களே, அசந்திரக்கூடாது. சொல்லுவாங்க, உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு சாமி நீங்கள் நேரம் பிசப்பாவலாம்ட்டாங்க. உடனே நான் சொன்னேன், டே நான் சாமியாராக இருக்கிறதே பெருசுடா, இதுவே பெரிய கிஃப்ட், இதை விட என்னடா பெரிய கிஃப்ட். பிரைஸ் தி லார்ட். என் இறைவன் எனக்கு கொடுத்தது பெருசு. இந்த நிறைவு எப்போ வரும் தெரியுமா? என் இறைவன் எங்க அப்பாயா, என் ஆண்டவரியா, இந்த சிந்தனை உள்ள வரணும். நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள வாழ்றேன்னு அர்த்தம். சில பிள்ளைகள் அப்படி இருப்பாங்க. நான் முன்னாடி சொன்ன ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகம் வருது. நான் இருந்த பங்குல ஒரு அம்மாவுக்கு 2 பிள்ளைங்க. மூத்தவன் இளையவன். மூத்தவன் நல்லா படிக்கலை, அவன் கொஞ்சம் சுமாரான கலரு. ஒரு சிலருக்கு அது வேற பிரச்சனையாக இருக்கும். எங்கள் அம்மா கருப்பாக பெற்று போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோடு இருப்பீங்க. அதுக்காண்டியே பொண்ணு கேட்டு வரமாட்டேங்கிறாங்க. என் தங்கச்சை தான் அவ்வளோ வேலும் கேட்கான், ஏன்னா அவ்வளவும் காது சிவப்பாக இருக்கு. இதை மாதிரி அந்த 2வது பிள்ளை பையன் சிவப்பு, இந்த மூத்த ஒரு மாதிரி, ஆனால் படிக்கலை. ஒரு பெயிண்டர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த 2வது பையன் இருக்கான் பாருங்க, அவன் நல்லா படித்து ஐடி கம்பெனியில் அவனுடைய சம்பளமே 1 லட்ச ரூபாய்க்கிட்ட வேலை பார்க்குறான். எங்கே? சென்னையில். எப்பயாவது வருவான் வீட்டுக்கு. அந்த அம்மாவுக்கு யாரை பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? மூத்தவனை பிடிக்குமா சின்னவனை பிடிக்குமா? என்ன மக்கள், சின்னவனை தானே பிடிக்கும். ஏன்னு கேட்டால் சிவப்பாக இருக்கான்ல மக்களே. நமக்கு அப்படித்தான். சிவத்த பிள்ளை அடிக்கடி மூச்சு வச்சு கொஞ்சி அந்த பிள்ளை என் செல்லும் அப்படின்ட்டு மூஞ்சி பூரா கருப்பு பொட்டு வச்சிருக்கோம். அந்த அம்மா கண் திருஷ்டி பொட்டு வைக்குதான். இப்படியே உருவி வளர்த்து அந்த பயலை நல்லா படிக்க வச்சு நல்ல கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்து, அதுக்கே இவ்வளவு செலவழிச்சிருக்குது. அப்படி ஒரு கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்து நல்லா செட்டில் பண்ணிடுச்சு. இவன் திருநாளுக்கு வருவான் மக்களே. வந்துட்டு பார்த்துட்டு போயிடுவேன். ஒரு நாள் வரும்போது பாவம் அவனும் தனியாக எவ்வளோ நாள் தான் பஸ்லேயே வருவான் மக்களே. வரும்போது பக்கத்தில் வேலை பார்த்த ஒரு பிள்ளையும் சேர்த்து கூப்பிட்டு வந்துட்டேன். சரிதானா? வந்த உடனே இந்த அம்மா பார்த்துட்டு இந்த பிள்ளையும் சிவப்பாக தான் இருக்குது. இவனும் சிவப்பு, அந்த பிள்ளையும் சிவப்பு. அப்போ பிள்ளை பிறகு போகிற பிள்ளை சிவப்பாக இருக்கும். நல்ல மருமவ அப்படின்னு சொல்லிட்டு சைஸை வச்சு இங்கே வச்சு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. வீட்டில் முடித்து செட்டில் ஆகிட்டான். இருக்கிறது அப்பா இல்லை, இருக்கிறது மூத்த மகன். வீட்டில் மூத்த மகனுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 பொம்பளை பிள்ளைங்க. இந்த பையன் தடவை திருவிழாவுக்கு வந்தான். மறுவட்டம் போயிட்டு திரும்ப 2வது திருவிழாவுக்கு வரும்போது ஒரே ஒரு வீடு தான் அவங்களுக்கு சொந்தமானது, வேற சொத்தே கிடையாது. மதுரை சிட்டிக்குள்ள. நல்லா வச்சுக்கோங்க. மெதுவாக அந்த அம்மாட்ட ஒரு பேச்சுவார்த்தை. என்ன பேச்சுவார்த்தை தெரியுமா? ஏம்மா இங்கே கிடந்து கஷ்டப்படுற, பேசாமல் சென்னைக்கு வந்துருமா, வந்து என்னையா செய்ய, நல்லா சுற்றிப்பாரு, கடல் மெரினா கடல் இருக்கு, அண்ணா சமாதி இருக்கு, எம்ஜிஆர் சமாதி இருக்கு, ஜெயலலிதா அம்மா சமாதி இருக்கு. இவன் சொல்லும் போதே அந்த அம்மா யோசிக்க வேணாமா? இவன் சொல்றது பூரா சமாதியாவும் கடலுமாவே சொல்றேன். சுதாரிக்காம அந்த கிளைய அதெல்லாம் நெதம் சுற்றி பாருமா. ஒரு நாள் சுற்றி பார்க்கலாம் மக்களே, ஓயாமல் எப்படி சுற்றி பார்க்கறது. நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா உடனே சொன்னேன், நீ பேசாமல் அங்கே வந்துரு. அங்கே வந்துட்டா எதுக்கு இந்த வீடுமா உனக்கு? உன் பேரில் தானே இருக்கு, என் பேரில் எழுதி வச்சிரு, சரியா? நான் கடைசி வரைக்கும் உன்னைய பார்த்துக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்படி யாராவது கேட்டால் மறந்து எழுதி வச்சிருவாங்க. அன்னைக்கு தான் லாஸ்ட் நாள், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
இந்த கிழவியும் அவனுக்கே தெரியாம, மூத்தவனுக்கு தெரியாம போய் பவர் பத்திரம் எழுதியாச்சு. பவர் பத்திரத்துக்கு யார் கையெழுத்தும் தேவையில்லை. அவங்க 2 பேரும் கையெழுத்தை போட்டு உள்ளக்க சேர்ந்துட்டாங்க. அவனே தேவையில்லை, இந்த அம்மாவே எழுதி வச்சிருச்சு வச்சுக்கோங்க. இவன் ஊருக்கு கூட்டு போறேன்னு சொல்றான். போறதுக்கு முன்னாடி என்ன சொன்னா, என் வீடு எனக்கு பேர்ல இருக்கு, நீ தனியா போய்க்கண்ண, அதெல்லாம் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இங்கேயே இருக்கிறனா கூட வாடகை கொடு அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னான், எனக்கு இவ்வளோ வாடகை கொடுக்க முடியாதுப்பா, பெரிய வீடாக இருக்குது, நான் சாதாரண சின்ன வீட்டுக்கு போகிறேன், ஏன்னா வேலைக்கு அதெல்லாம் ஒத்து போகாதுன்னு போயிட்டான். சென்னைக்கு கூட்டு போனவன் இதை மாதிரி உட்கார்ந்து, மதுரைக்குள்ள ஒரு சின்ன கிராமம் மாதிரி ஒரு ஏரியா, அந்த ஏரியாக்குள்ளே உட்கார்ந்துருந்த ஒரு கிழவிக்கு சென்னையில் போயெல்லாம் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம வெளியில் வந்தால் 4 சனம் வரும். 4 சனம் வந்துச்சுன்னா நம்ம அந்த ஊர் சனத்தை பூரா பேசலாம். என்ன மக்களே, நமக்குமே இப்பயுமே நம்ம அருங்கொடை இல்லத்துக்கு வந்திருக்கிறோம். எதுக்கு வந்திருக்கோம்? சத்தமாக சொல்லுங்க, எதுக்குப்பா வந்திருக்கோம்? அப்படித்தானே மக்கள் வந்திருக்கோம். இப்போ ஒரு டீ டைம்னு ஒன்று விடுவோம் மக்களே, அதில் எண்ணில் ஆரம்பிச்சு பாட்டு பாடினவர் தொடங்கி இருக்கிற டைரக்டர் சாமியார் வரைக்கும் எல்லாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசினா எவ்வளவு நிறைவா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். பொறணியால தான் சில பேர் உயிரே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, ஞாபகத்தில் வச்சுக்க. இப்படி பேசிக்கிட்டு இருந்த அந்த அம்மாவுக்கு சென்னையில போனா அவ்வளவு வேலைக்கு போயிருவான் மக்களே. கொண்டு போய் அப்பார்ட்மெண்ட்ல உட்கார வச்சுட்டேன். மருமகனும் மருமகளும் 2 பேரும் காலையில வேலைக்கு போனவங்க 5:30க்கு தான் வேலை முடியும். வேலை முடிஞ்ச பிறகு அந்த 2 சின்னஞ்சிறுசுக பார்த்தீங்களா, அவங்க போய் மெரினா கடற்கரையெல்லாம் சுத்திட்டு அதுக்கு சுத்திட்டு, ஏன்னா வீட்டுக்கு வந்தால் கிளவி நோய்ங்கும்ன்றதுக்காக சுற்றி பார்த்துட்டு வரும்போது ஒரு காஞ்ச தோசையை பார்சல் வாங்கிட்டு வந்து நைட்டு சாப்பாட்டுக்கு அந்த கிளவிகிட்ட கொடுத்துட்டு 8 மணி 9 மணிக்கு தான் வீட்டில் வந்து, ஏம்மா நாளைக்கு காலையில் வேலைக்கு போகணுமான்னு பொத்தி படுத்துடுறாங்க. இந்த கிழவிக்கு யார்ட்டையும் பேசாமல் 1 நாள் 2 நாள், எத்தனை நாள் மாதா டிவி பார்க்கும், 4 நாள் பார்த்துச்சு, 5ஆவது நாள் படம்னு வந்துச்சு அந்த கிழவிக்கு. அந்த கிழவி சொல்லிச்சு, எப்பா வேகமாக வந்துறியா, 6 மணிக்கெலாம் வந்துட்டேன்னா அம்மா கொஞ்ச நேரம் உன்கிட்ட பேசி, பிரச்சனையாக தான் அவனுக்கு பேசிக்கிட்டு இருந்தேன்னா கொஞ்சம் அம்மாவுக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிச்சு. உடனே அவன் சொன்னேன், ஏம்மா வயசாயிடுச்சுனாம்மா சின்ன பிள்ளைகளுக்கு தொல்லையாக இருக்கக்கூடாதுமா அப்படின்னு சொன்னான். நடந்தது என் பங்குல. அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த கிழவி கேட்டிருக்கு, அப்போ என்னப்பா செய்யணும்னு, பேசாமல் செத்துடணுமான்ருக்கேன். உடனே அந்த கிழவி கேட்டுச்சான், சாவு வரமாட்டேங்குதுப்பா, சாவு வரமாட்டேங்குதியா. உடனே அவன் சொன்னானா, 15 நாள் சாப்பிடாம கடை செத்துடலான்னு சொல்லிடுறேன். வீராப்பு நிறைஞ்ச கிழவி, நம்ம நம்புன பிள்ளை கைவிட்டுச்சேன்னு 15 நாள் சோறு திங்காமல் கிடந்திருக்கு. இதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரங்க, எந்திரு உன்னைய கொன்றுவேன், அவன் கொலகாரப்ப, உனக்கு தான் மூத்தமையன் ஒருத்தன் இருக்கான்ல, அவன் வீட்டுக்கு போ, இங்கே கிடக்காத, எங்கேயோ போயிட்டேன்னு சொல்லிடுறான், உன்னைய தேடக்கூட மாட்டேன், நான் காசு தரேன் நீ போன்னு சொல்லி பக்கத்து வீட்டம்மா காசை கொடுத்து வண்டி ஏற்றி விட்டுருச்சு. என் பங்குக்கு முன்னாடி இதை மாதிரி ஒரு 4 படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டில் வந்து அந்த கிளவி உட்காந்துருக்கு. நான் பார்த்துட்டு அந்த அண்ணனுடைய அம்மா இல்லை, ஐயோன்னு போய், என்னம்மா ஒரு மாதிரி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னேன். இல்லை சார். வாங்க அப்படின்னு போய் கூப்பிட்டு ஒரு 4 இட்லி கையில் கொடுத்து சாப்பிட வச்சுட்டு ஃபோன் பண்ணேன் அவருக்கு, அண்ணே உங்களை தேடி நம்ம வந்திருக்கேன். வந்தார், அங்கேருந்து வந்தார். வந்தவுடனே என்னமோ திட்டினார். திட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அந்த மூத்தவர் கூப்பிட்டு போயிட்டார். போய் வீட்டுக்கு போயாச்சு. ஒரு வாரம் இருக்கும். நான் நன்மை கொடுக்கறதுக்காக, ஒரு பெரியவங்களுக்கு நன்மை கொடுக்கறதுக்காக அந்த வீட்டை கடந்து போகிறேன். போயிட்டு நன்மை கொடுத்துட்டு திரும்பி வரும்போது என்னதான் பண்ணுதுன்னு பார்ப்போம் சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன் மக்களே. வாடகை வீட்டில் தான் குடியிருக்காரு. அந்த வீட்டுக்குள்ளே அந்த கிழவி நடு வீட்டுக்குள்ளே காலை நீட்டி இப்படி உட்காந்துக்கிட்டு நான் உள்ளே போகிறேன். போயிட்டு என்னை பார்த்தோன்னே, சாமி தோஸ்ரம் அப்படின்னு சொல்லிச்சு. நான் அந்த உடனே அந்த அண்ணனை கூப்பிட்டேங்க, வானே இந்த கிழவி ஏன் வச்சுருக்க, நான் சாமியார் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொன்னேன், கோபம் இருக்குல்ல, சொத்தை கூட உனக்கு எழுதி வைக்க மாட்டேன்னு சொல்ல, 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்க, இளையவன் தான் உருவிரி கொஞ்சம் அவனுக்கு கொடுத்துச்சுல, அங்கே போச்சொல்லு, அங்கே போச்சொல்லு, நீ வச்சு பார்க்காதனே, நீ வச்சு பார்க்காத, எதுக்கு பார்க்கணும் நீ அப்படின்னு கேட்டேன். அந்த அண்ணன் ஒரு வார்த்தை எனக்கு சொன்னார். அந்த அண்ணன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், என் நெஞ்சை நீங்காத வார்த்தை மக்களே.
ஒரே ஒரு வார்த்தை தான், இந்த கிழவியை போ சொல்லுனேன், உங்க அம்மாவை போ சொல்லுனேன், போய் அங்க போய் வாழ சொல்லு, எதுக்கு இங்க இருந்து கஷ்டப்படுத்துது உன்னைய அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, எங்க அம்மா ஃபாதர், எங்க அம்மா ஃபாதர். யாராவது சொல்லுங்களேன், என் கடவுள் ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்களேன் மக்களே, என் கடவுள் ஃபாதர். என் கஷ்டமான நேரத்திலும் கூட நான் ஆண்டவரை பார்த்து சொல்வேன், என் கடவுள்ரா. பிரைஸ் தி லார்ட். என் சோதனை நேரத்திலும் நான் சொல்வேன், என் கடவுள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க மக்களே, பிரைஸ் தி லார்ட். அதே போல என் திரு அவைன்னு சொல்லணும். என் திரு அவை, என் திரு அவை. எனக்கு பிடிக்குது பிடிக்கல, என் திரு அவை, என்னை பெற்றெடுத்த திரு அவை, என் கடவுள், என்னை படைத்தவர். இதை விட்டுட்டு ஒருபோதும் நான் நீங்க மாட்டேன். எங்க அம்மா ஃபாதர், எங்க அம்மா ஃபாதர். எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அப்பதான் யோசித்தேன், இதுக்கு பேரு கேணத்தனமா அல்லது வாழ்வுக்கான மனிதனா? இவர் வாழ்கிற மனிதனா அல்லது பிழைக்க தெரியாத மனிதனா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன மக்களே, பாவம் பிள்ளைகளால் கஷ்டப்படுற எல்லாரும் வாழ்வுக்கானது சாமி, வாழ்வுக்கானது. இந்த ஏற்கனவே சின்ன பிள்ளைகளா இருக்கிறது பூரா பிழைக்க தெரியாதவன் போதர் சொல்லுவேன். பிரைஸ் தி லார்ட். என்ன மக்களே, கடவுள்யா, நம்ம கடவுள்யா, நம்ம கடவுள் ஒருபோதும் உங்களை என்னையும் கைவிட மாட்டார். துன்பம் வரும், பிரைஸ் தி லார்ட். துயரம் உண்டு, பிரைஸ் தி லார்ட். இந்த உலகிலே என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் என்ன செய்வாங்க? வெறுப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆயினும் அஞ்சாதீர்கள். நான் எங்க இருக்கிறேன்? நான் உங்களோட இருக்கிறேன். இறையாட்சி என்பது வேற என்ன மக்களே? கடவுளை மையமாக கொள்ளுகிற ஒரு சமூகம்னு சொன்னா அந்த கடவுள் வேறு யார்? என் ஆண்டவர் இயேசுதான். என் ஆண்டவர் இயேசுவே இறையாட்சி. அவரே இறையாட்சியின் மையம், அவரே இறையாட்சியின் அத்தனையும். நான் ஆண்டவரோட இருக்கிறேன், ஆண்டவர் என்னோட இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும்? பிரைஸ் தி லார்ட். அதைத்தான் இந்த பரிசேயர் கேட்டாங்க. ஏன் தெரியுமா? பரிசேயர்களுக்கு ஒரு குணம் உண்டு. அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்க இறையாட்சியை எப்படி பார்ப்பாங்க, இறையாட்சி என்ன கண்ணோட்டம்? நம்ம பார்க்குற முறை தான் மக்களே, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம எப்படி பார்க்க போறோம், சில விஷயங்களை நம்ம எப்படி பார்க்குறோம், அதை பொறுத்து தான் நம்ம எப்படி இருப்போம்ன்றது. இந்த திருமணம் ஆக போகுது பார்த்தீங்களா, பொம்பளை பிள்ளைங்க, அந்த பிள்ளைகள் பார்த்துருக்கீங்களா? நல்ல சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட திரிவாங்க. ஓலை எழுதுனதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்டத்துக்கு அளவே இருக்காது, அவங்க சிலுப்பலுக்கும் அளவு இருக்காது. அப்படிவாங்க அப்படின்னு எப்பயுமே இந்த பப்ளி மாஸ்லாம் வந்துடும் இந்த இடத்துல. இதைத்தான் நம்ம சொல்லுவோம் கல்யாண களை கட்டிருச்சுன்னு சொல்லி. சரிதானா? கல்யாண களை கட்டிருச்சு பிள்ளை முகத்தில் பாரு, அப்படியே அது அடுத்த 3 மாதத்துல ஒன்று தொங்கிடும். அவ்வளோதான், வேறு ஒன்று. அது வரைக்கும் கப்பு நிற்கும் மக்களே. இதை பார்க்குற கல்யாணம் ஆகி 4 வருஷம் 5 வருஷம் ஆயிரம் கொஞ்சம் வைத்தறிச்சலாக இருக்கும். ஓவர ஆடாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நடக்கும். அந்த பிள்ளைங்க அப்படித்தான் அழகு. நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்களேன். நான்லாம் கேட்பேன், சாதாரணமாக யூத்து கேர்ளாக இருக்கும். பாப்பா நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் ஃபாதர் அப்படி சொல்லலாம். ஓலை எழுதின பிறகு பிள்ளைங்க கேளுங்க, பாப்பா நல்லா இருக்கேடா, நல்லா இருக்கேன் ஃபாதர். அம்மா அப்படி இருக்கா, அம்மா நல்லா இருக்கேன், இப்படியே தான் பேசும். சரி பாவம் கொஞ்ச நாளைக்கு சிரிக்கட்டும்னு நான் மனசை தேத்திக்குவேன். சரி ரைட்டு. இதே பிள்ளை தான் நாளைக்கு நம்மகிட்ட அழுகையோடு வரப்போகுது, நம்ம ஆறுதல் சொல்ல போகிறோம். இது நடக்கிற விஷயம்தான மக்களே, சாதாரணமாக. அதெல்லாம் அந்த 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 நேரத்தில் நமக்கு அப்படி ஒரு குஷி கட்டுறது. எப்படி நீங்கள் பார்க்க போகிறீங்க உலகத்தை? அந்த சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிற பிள்ளைய அங்கே போய் அந்த பிள்ளை பல பிளான் வச்சுருக்கோம். நம்ம வீட்டுக்காரருக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ அதை பூரா அப்படியே செஞ்சு அவருக்கு போட்டு அவரை குஷி ஆக்கி
ஆக்கி அவரை மகிழ்ச்சியா வச்சு எத்தனை பிளான் அந்த பிள்ளைக்கு. அதே மாதிரி மாமியாரை பத்தி ஒரு பிளான் வச்சிருக்கோம் அந்த பிள்ளை. நம்ம அவகளை அத்தைன்னு கூப்பிடக்கூடாது. எப்படி கூப்பிடணும்? அப்படித்தானே நினைச்சீங்க மக்களே. அதுக்கப்புறம் அத்தைன்னு கூட கூப்பிட்டு, அவளுக்கு என்ன அத்தை, அவளுக்கு கூப்பிட மாட்டேன் அப்படி சொல்லியிருப்போம். நம்ம அம்மான்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. சரிதானா? இதெல்லாம் நல்ல சிந்தனை தானே அந்த பிள்ளைக்கு. இந்த பிள்ளைக்கு சிந்தனையை குழப்பி விட்ட புண்ணியவாட்டி யாரு தெரியுமா மக்களே? இந்த பிள்ளைய குழப்பி விட்ட புண்ணியவாட்டி யாரு தெரியுமா? அந்த பிள்ளையுடைய அம்மா தான். அது மெதுவாக கிளப்பி விடும் அந்த அம்மாட்ட. எப்படி கிளப்பி விடும்னா, கண்ணோட்டத்தை மாற்றி விடுது பாருங்க. இந்த பிள்ளை எனக்கு அவங்க அம்மா மாதிரி. அந்த கண்ணோட்டத்தோட போச்சுன்னா அந்த கிளவி, அந்த மாமியார் திட்டினா கூட அந்த பிள்ளை என்ன சொல்லும்? சரி அம்மானா திட்டத்தானே செய்வாங்க, அடிச்சுட்டா கூட சரி அம்மானா அடிக்கத்தானே செய்வாங்க, சரி இதெல்லாம் அம்மானா வேலை சொல்லத்தானே செய்வாங்க அப்படி நினைக்கும். ஆனா இந்த அம்மா கிழவி, தாய் கிழவி ஒண்ணு இருக்கு, அது என்ன சொல்லி கொடுத்து அனுப்பும் தெரியுமா? இதுட்ட பாப்பா பாப்பா உங்க வீட்டுக்காரன் நல்லவனா தெரியுது. இந்த பொண்ணு பார்க்க போன இடத்துல மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் பார்க்க போயிருப்பாங்கல்ல, இல்லைன்னா மாப்பிள்ளை வீடு பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்கல்ல, அப்போ போது மாப்பிள்ளைக்காரன் ரொம்ப தங்க பழம் மாதிரி பேசாம இப்படி தலையை குடிஞ்ச மனைக்கே உட்காந்துருவேன். பார்த்துக்கங்க, நம்பிராத, டேஞ்சரஸ் ஃபெல்லோ. அடுத்தது அந்த மாமனாரை பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஆண்களுக்கெல்லாம் பாவம் நிறைய ஆண்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க, நானும் ஆண் தான் அதனால தான் சொல்கிறேன். நமக்கெல்லாம் ஒரு பேர் என்ன தெரியுமா? விழி கண் குருடு. கண்ணு விழிச்சிருக்கும் ஆனால் ஒன்றையும் பார்க்காது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவர் யாரோ ஒருத்தர பொண்ணுன்னு பார்த்த மாணிக்கே இருப்பாரு. இதான அவளுக்கு வயசான மாதிரி தெரியுதே அப்படின்னு. அது அந்த பொண்ணுடைய பாட்டியா இருக்கும். அவர் விழி கண் குருடு மக்களே. அவரை போய் நீங்க சீரியஸ் எடுத்து, அவர் இப்படியே பார்த்த மாணிக்கு அப்படியா, ஓ இதான் பொண்ணா, சரி 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 நல்ல பிள்ளை நல்ல, இப்படித்தான். இதுல பொறுப்பானது அவங்க அம்மா மட்டும்தான். அந்த அம்மாவுக்கு ஊர்ல இருக்கிறவங்க மனுஷங்க முகத்தெல்லாம் பார்க்க தெரியாது. நமக்கு தான் மனுஷங்க முகத்தெல்லாம் பார்க்கறது இல்லை. அவன் எவ்வளவு நகை ஓட்டிருக்கேன், காதுல பெரிய கம்பளா தொங்குதே பெருசா, கழுத்துல அட்டி, இடுப்புல அட்டியெல்லாம் மாட்டிருக்காங்களே அப்படின்ட்டு அந்த வீட்டை பூரா அப்படியே பார்க்க முடியும். அந்த வீட்டுக்குள்ள எத்தனை அலமாரி இருக்குன்னு இங்க உட்காந்து எண்ணிரும். அப்படி டெக்னிக்கான அம்மா. இதை யார் நோட் பண்ணிக்கிட்டு இருப்பான்னா அந்த பொண்ணுடைய அம்மா. பாத்தியா பாத்தியா முழிக்கிறோம் முழிக்கிறோம் முழிக்கிறோம். இதை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அந்த பிள்ளைகிட்ட சொல்லி கொடுக்கும், பாப்பா உங்க வீட்டுக்காரன் தேவலை, குனிஞ்ச தலை நிமிரலை, நல்ல பையன். உன் மாமனாரு வெகிலி, அவருக்கு ஒண்ணுமே தெரியல, அப்படியா அப்படியா அப்படின்ட்டு இருக்கிற மிச்சரை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா உங்க மாமியாரு பயங்கரமான விஷகாரியா இருப்பா போல, சுத்தி சுத்தி பார்க்க. நீ போய் அவளை பத்தி கவலைப்படாத, அவளை கண்டுக்காத, உங்க வீட்டுக்காரனை மட்டும் கையில வச்சுக்கிறதுக்கு முயற்சி எடு. இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி போன நாள்ல இருந்து இப்படியே தெரியுது மக்களே, கோழி பிடிக்க போற மாதிரியே தெரியுது. என்னடான்னு கேட்டா, வீட்டுக்காரனை கையில வைக்கிறான். அவன் இவளுக்கும் பதில் சொல்ல முடியாம, அங்கிட்டு இருக்கிற அந்த கிழவி தாய் கிழவிக்கும் பதில் சொல்ல முடியாம, ரெண்டுக்கு நடுவுல நின்று ஒன்னு வீட்டை விட்டு ஓடிடுறான், அல்லது அருவாளை தூக்கிறான், வெட்டிடுவேன் பார்த்துக்க ரெண்டு பேரையும். கண்ணோட்டம் தான் மாத்தி விட்டா தப்பா தெரியும் மக்களே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த கை தூக்குனது பூரா பெந்தகோஸ்தைக்காரன் யாராவது சொல்லி கொடுத்துருப்பானே? கை தூக்குறதெல்லாம் பெந்தகோஸ்தை, என்ன கை தூக்கிட்டு பெந்தகோஸ்தைக்காரங்க மாதிரி அப்படின்னு அவன் பூசைக்கே வர மாட்டான். ஆனா நம்மள பெந்தகோஸ்தை. பிரைஸ் தி லார்ட். ஆட சத்தமா சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட்.
இங்கட வச்சு சத்தமா நீங்க பிரைஸ் லார்ட் சொன்னா பக்கத்துல இருக்கவங்க சொல்லுவாங்க காதடைக்காம மெதுவா பேசு பிரைஸ் லார்ட். ஏன்னா தூக்கம் கெடுது மக்களே. பிரைஸ் லார்ட். ஹalleluya. இயேசுவே நன்றி. ஹalleluya. அருமையானவர்களே, கண்ணோட்டத்தை பரிசேயர்கள் எப்படி வச்சிருந்தாங்க? கிங்டம் ஆஃப் காட், இறை ஆட்சி, கடவுளுடைய ஆட்சி, கடவுளுடைய ராஜ்யம், இதை பற்றி அவங்களுடைய சிந்தனை என்ன தெரியுமா? கடவுளுடைய ராஜ்யம் வரும், நம்ம தான் முதல்ல இறை ஆட்சி பயன்படுத்தணும்னு நினைக்காதீங்க. பழைய ஏற்பாட்டிலேயே இறை ஆட்சி வரும்னு எதிர்பார்த்திருக்காங்க. கடவுள் வருவார், கடவுள் ஆழ்வார், கடவுளை சுற்றி எல்லா மக்களும் சூழ்ந்திருப்பார்கள், ஒரே ஆயனும் ஒரே மந்தையும் உருவாகும், எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, எப்ப ஆண்டவருடைய ராஜ்யம் வருமான்னு தெரியுமா? எல்லாரும் திருச்சட்டத்தை கடைப்பிடிச்ச பிறகு எல்லாரும் புனிதமாயிருவாங்க. புனிதமான உடனே இறையாட்சி வந்துடும். அது எங்கேயோ இருக்கு, அது வரும். அதை கடவுள் பரிசாக, நீங்க நல்ல பிள்ளையா வாழ்ந்ததுக்காக உங்களுக்கு பரிசா கொடுப்பாரு. நமக்கு மோட்சத்தை கடவுள் எங்க கொடுப்பாரு? மோட்சம் எங்க இருக்கு மக்களே? மோட்சம் எங்க இருக்கு? எனக்கு கையவாது காட்டுங்க. ஒன்று இப்படி காட்டுங்க, இல்லை இப்படி காட்டுங்க, இல்லை இப்படி காட்டுங்க, இல்லை வடக்க காட்டுங்க, கிழக்கு, எங்கேயாவது காட்டுங்க மக்களே. எங்க மக்களே? மோட்சம் மேல இருக்கு. பார்த்துட்டு வந்தீங்க. பிரைஸ் தி லார்ட். மோட்சம் நம்மகிட்ட தான் மக்களே இருக்கு. பிரைஸ் தி லார்ட். எப்பெல்லாம் ஆண்டவரோட இருக்கிறியோ மோட்சத்துல இருக்கிற, எப்பெல்லாம் ஆண்டவரை மறக்கிறியோ நரகத்தில் இருக்கிற. சாத்தான் உன்னை ஆட்கொள்ளுகிறான், தீமை உன்னை ஆட்கொள்கிறது, அராஜகம் உன்னை ஆட்கொள்ளுகிறது, குழப்பம் உன்னை ஆட்கொள்ளுகிறது, சமாதானமின்மை உன்னை ஆட்கொள்கிறது. அதான் நரகம். எப்பெல்லாம் நிறைவா ஆண்டவர் என்னோடு, நான் ஆண்டவரோடு. பிரைஸ் தி லார்ட். ஒரு சில பிள்ளைகள் அம்மாவோட இருக்கும்போது நல்லா தூங்கும். நீங்க லைட்டா கையை மட்டும் எடுத்து விடுங்க அப்படிங்க, எந்திரிக்கவே விடாது. அது அம்மாவோட இருக்கிற வரைக்கும் அதுக்கு சொர்க்கம். அம்மாவை விட்டுட்டா அதுக்கு இதே மாதிரி தான், எங்கேயோ தொங்குதுன்னு நினைக்கக்கூடாது. இந்த உலகத்திலேயே நான் மோட்சத்திற்காக போராட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. ஆனா இந்த பரிசேயர்களுடைய கண்ணோட்டம் வேற மாதிரி இருந்துச்சு. அதனால ஆண்டவர் சொன்னாரு, அதோ அங்கே இதோ இங்கே எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க போகாதீங்க, நீங்க போகாதீங்க, இறை ஆட்சி உங்களிடையே இருக்கிறது. இயேசு சொல்லுவார், எங்கே 2-3 பேர் நாமத்தினால் கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே உங்கள் நடுவே. அதான் இறையாட்சி. எல்லாரும் கூடி இருக்கீங்க பாத்தீங்களா? கூடி இருக்கீங்களா? கூட்டமா இருக்கீங்களா? கூடி இருக்கீங்களா? கூட்டமா இருக்கீங்களா? இப்ப என்னமா குழு குழுன்னு இருக்கிறதுனால பொழைச்சேன். பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னா ஃபேனுக்கு அடியில் 4 பேர் உட்காந்துருப்பாங்க. சரிதானா? அந்த இடத்துல வந்து யாராவது ஒருத்தர், அப்பா ஃபேனுக்கு நேரம் உட்காந்து, எனக்கும் அப்படித்தான் ஃபேனுக்கு, நீங்க அங்கிட்டு போய் உட்காரணும் கேட்டா கூடி இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். அட கையை தூக்கி சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். சும்மா அப்படியே உட்கார்ந்துருக்க கூடாது மக்களே. ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்துட்டீங்கனாலே தூக்கம் தானா வந்துடும். நானே பேசுறதுக்கு என்கிட்ட நடந்துக்கிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா? கொஞ்ச நேரம் அப்படியே நின்று பேசிட்டேன்னு வச்சுங்க, கொஞ்ச நேரத்தில் அப்படி சவுண்டு வரும். வந்துட்டுமா படிக்கட்டில் விழுந்துட்டேன்னா ஃபாதரை தான் தூக்கணும். பிரைஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால ஒரே இடத்துல ஸ்டாட்டிக்கா உட்காரவே கூடாது, எப்பயும் அலர்ட்டா இருக்கணும். அதோ அங்கே இதோ இங்கே அப்படிவாங்க. வா அங்கே ராஜ்யம் இருக்கிறது, இங்கே வா இங்கே ராஜ்யம் இருக்கிறது. நான் ராஜ்யத்துல தான் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நான் ஆண்டவர்ட்ட தான் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஏன் நான் ஆண்டவர்ட்ட இருக்கிறேன்? நான் மறந்தாலும் அவர் என்னை ஒருபோதும் மறப்பதே இல்லை. என்னை தன் உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறார். அவர் கையிலிருந்து என்னை யாரும் பறித்து கொள்ள முடிஞ்சிச்சு மக்களே. நான் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். ஆனா நான் இன்னும் உணராம இருக்கிறேன். உணர்ந்து கொள்வோம். உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த தியானம்.
உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இறை பிரசன்னம். என் இறைவன் என்னோடு இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. நாய் விரட்டுது, பேய் விரட்டுது, என் இறைவன் என்னோடு இருக்கிறார். Praise the Lord. இப்படி கேட்கும் போதெல்லாம் நல்லா இருக்குல்ல மக்களே. அந்த கஷ்டம் வரும்போது தான் கஷ்டமா இருக்கும். இப்போ கேட்கும் போது நல்லாவே இருக்கும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் சொன்னேன்னு தெரியல, ஒரு முறை அழகா சின்ன பிள்ளையில எனக்கு எதை பார்த்தாலும் பயமே கிடையாது. எதை பார்த்தும் பயப்பட மாட்டேன். இந்த நாயை பார்த்தா மட்டும் பயம். இந்த நாயை பார்த்தா மட்டும் பயம். 5ஆம் கிளாஸ் படிப்பேன். படிக்கும் போது போகும்போது எனக்குன்னே ஒரு நாய் படுத்து கிடக்கும். அந்த இடத்துல ஒரு சின்ன கோயில் இருக்கும். அந்த கோயில் பக்கத்தில் அந்த நாய் படுத்தே கிடக்கும். எல்லாரும் போவாங்க, அது சாட்டுக்கு இருக்கும் மக்களே. நான் போனால் மட்டும் அதுக்கு மோப்பம் பிடிச்சிருமான்னு தெரியல. ஆகின பக்கத்தில் போனவனோ தலையை தூக்கி ஒன்று நடுட்டு சின்ன பிள்ளை பார்த்தீங்களா, ட்ரௌசர் சட்டை தான் விட்ட ஒரு ஓட்டம். ஆள் நல்லா பொதுக்குன்னு வேற இருப்பேன். ஓடின ஓட்டத்தில் அந்த நாய் பின்னாடியே விரட்டும். பயந்து நடுங்கி கீழே வாய்க்காலெல்லாம் விழுந்திருக்கேன் மக்களே. எங்கள் அம்மாட்ட வந்து அழுவேன், எம்மா ஒரு நாய் என்னை பார்த்து விரட்டுதும்மா அப்படின்னோடனே, நீ என்ன செஞ்ச? ஓடுனேம்மா அப்படி சொன்னேன். உடனே எங்கள் அம்மா பழமொழி சொன்னாங்க, ஐயா ஓடுற நாயை கண்டா, கடைசியில் எங்கள் அம்மா என்னையவும் நாய் ஆக்கிருச்சு. ஓடுற நாயை கண்டா துரத்துற நாய்க்கு தொக்குப்பா, நீ ஓடக்கூடாது, நில்லு, துணிச்சலா நில்லு. உடனே எனக்கு வீரம் அப்படியே பொங்குது மக்களே உள்ளுக்குள்ள. நின்னு டக்குன்னு திரும்ப அந்த நாயை பார்த்து திரும்பி, அம்மா ஒரு ஜெபம் சொல்லி தரேன், அந்த ஜெபத்தை சொல்லு, அந்த நாய் அடங்கி போயிரும். பிரைஸ் தி லார்ட். என்ன ஜெபம் சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? நின்னு, நல்லா கவனிங்க, நின்னு திரும்பி அந்த நாயை பார்த்து விரலை நீட்டி, இயேசுவின் நாமத்திலே சீ நாயே ஓடிப்போ. பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்குல்ல ஜெபம் சின்ன பிள்ளைக்கு? நீங்க சொல்லுங்களே மக்களே, நான் சொல்ற மாதிரியே சொல்லணும். இயேசுவின் நாமத்திலே, அட நான் சொன்ன மாதிரியே சொல்லணும். இயேசுவின் நாமத்திலே சீ நாயே ஓடிப்போ. யாரை பார்த்து என்ன சொல்லுவீங்க? பிரைஸ் தி லார்ட். அவ்வளவுதான் மக்களே. அந்த நாயை பார்த்து சொல்றாங்க, இயேசுவின் நாமத்துல சீ நாயை ஓடி போன்னு சொல்ல சொன்னாங்க மக்களே. நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். வீரம் பொங்கி எழுந்துருச்சு. பேக்க தூக்குறேன், வீரம் நடை போட்டு போறேன். இன்னைக்கு நாய் தொலைஞ்சது. இங்க இருந்து பார்க்கிறேன், அதே நாய் அதே இடம் படுத்திருக்கு. நான் போறேன். பக்கத்தில் போக போக கொஞ்சம் கொஞ்சமா நாக்கில் எச்செல்லாம் உணருது. இருந்தாலும் ஜெபம் ஞாபகத்துக்கு வருது. கட்டளை ஜெபம் அது எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. வீரத்தோடு போனேன். எல்லா பயலுக்கும் பேசாம படுத்திருந்த அந்த நாய் வழக்கம் போல நான் பக்கத்தில் போன உடனே ஓன்னுச்சு. அவ்வளவுதான் மக்களே. எல்லா ஜெபமும் ஞாபகத்துக்கு வருது. ஆனா கால் மட்டும் நிக்க மாட்டேங்குது மக்களே. கிடுகிட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. நாய் துரத்திக்கிட்டே இருக்குது. இப்போ என் ப்ராப்ளம், நான் நிக்கணும், திரும்பணும், விரலை நீட்டணும், ஜெபத்தை சொல்லணும். இங்க இருக்க தண்டி நல்லா தான் இருக்கும். வீரம் பொங்கும். அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிட்ட மாதிரியே தோணும். வெளியில போன உடனே நாளைக்கு கடங்காரை வந்து வட்டி கேட்கும் போது கடவுள் ஏன் தான் இப்படி சோதிக்காரோ அப்படி தோணும். எல்லா நேரத்திலையும் எனக்கு ஆண்டவர் இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அஞ்சாதே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். தைரியசாலிக்கு எப்பயும் ஆண்டவர் பக்கத்தில் இருப்பார். எப்போ தைரியம் வரும்? நம்பிக்கை உள்ளவனுக்கு தான் தைரியம் வரும். எங்கள் அம்மா இருக்காங்க, ஒரு பிள்ளையை அடிக்க போங்களேன், அந்த பிள்ளை உடனே என்ன சொல்லுவோம்? அம்மாட்ட சொல்லுவேன், எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு அம்மா இருக்காங்க. நான் இன்னைக்கு யாரையாவது அடிக்க வர்றேன், என்ன சொல்லுவீங்க? சாமி என்னைய தொட்டிங்க சொல்லுங்க, கேட்டீங்க, ஒரு சிலர் கேட்டீங்க, ஒரு சிலர் செத்தீங்க அப்படின்றாங்க.
ஆண்டவர் இருக்கிறார் நமக்கு. நம்ம மன்னிச்சிருவோம், ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். பிரைஸ் தி லார்ட். அது இறைவனுடைய கையில், எல்லாத்தையும் ஆண்டவர் கையில் ஒப்படைக்கிற ஒரு பெரிய ராஜ்யத்தின் ஜனங்களாக நம்ம இருக்கணும் அப்படின்றது தான் ஆண்டவருடைய ஆசை. நம்ம இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார், அங்கே இங்கெல்லாம் சொன்னால் போகாத, ஆனால் ராஜ்யம் எங்கே இருக்குது தெரியுமா? உன் கூட இருக்குது, நான் உன் கூட தான் இருக்கிறேன். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான், மத்தேயு 28:20 சொல்கிறார், என்ன? உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னு. இப்போ என்ன ப்ராப்ளம் நமக்கு தெரியுமா மக்களே? நமக்குள்ள நிறைய குழப்பம். சாத்தானுக்கு வேலையாதான். உங்கள் மனசுக்குள்ள இருந்து ஒன்றை எடுத்துட்டா போதும், நீங்கள் மனுஷனா கூட வாழ முடியாது. ஒன்றை எடுத்துட்டா போதும். இப்போ எடுங்களேன், திருப்பாடல் 14:1. திருப்பாடல் 14:1. திருப்பாடல் 14:1. கடவுள் இல்லை என அறிவெளிகள் தன் உள்ளத்தில் சொல்லிக் கொள்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். கடவுள் இல்லை என யார் சொல்றா? சத்தமா சொல்லுங்க. நம்ம நிறைய நேரம் கடவுள் இருக்காரா சொல்லுங்க, இருக்காரா இல்லையா? நமக்கு பேர் என்ன? நமக்கு பேர் என்ன? அறிவிலிகள். நம்ம நினைச்சுக்கிறோம் அறிவாளிகள். கடவுள் இருக்கிறாரா இல்லையா? எப்ப சோதனை வருதோ, எப்ப வேதனை வருதோ, அப்பெல்லாம் அறிவிலிகள் சொல்வார்கள் கடவுள் இல்லை என்று சொல்வார்கள். திருப்பாடல் ரொம்ப தெளிவா சொல்லு. திருப்பாடல் 42:3. திருப்பாடல் 42:3. இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. ஒருத்தர் ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கான். திருப்பாடல் ஆசிரியர் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இரவும் பகலும் கண்ணீரே எனக்கு உணவு. அந்த கண்ணீர் வடிஞ்சு எங்க போகுது? வாய்க்குள்ள போகுது. அதை மட்டும் தான் நான் சாப்பிட்றேன், எனக்கு சோறு இறங்கல, கண்ணீர் தான் எனக்கு உணவு. நிறைய பேர் சொல்லுவோம்ல, எங்க சாப்பிடுங்க, கண்ணீர் வடிச்சு அந்த கண்ணீரை தான் குடிச்சிட்டு அலையிறேன். கண்ணீரே எனக்கு உணவாயிற்றுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன். அதனால பக்கத்தில் இருந்தவர் கேட்கிறாரு, கேளுங்க. உன் கடவுள் எங்கே? உன் கடவுள் எங்கே என்று என்னிடம் தீயோர் கேட்கின்றனர். என்னிடம் தீயோர் கேட்கிறார்கள். கடவுள் எங்க இருக்காரு? கடவுள் இருக்காரா இல்லையா? நமக்கு பேர் தான் தீயவர்கள். தீயவர்கள். கடவுள் எங்க இருக்கிறார் மக்களே? கடவுள் எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ளதான் இருக்காரா? ஐயோ, அப்ப ஏன்ட்ட நமக்குள்ளன்னு சொன்னேன் மக்களே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு நற்செய்தி 28:20, ஏற்கனவே வாஸ்ததான். இதோ உலகம் முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு, உலகம் முடிகிற வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன்றவங்கெல்லாம் கை தூக்குங்க. யாரோ ஒருத்தர் துணிச்சலா, என்ன உலகம் முடிகிற வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன் ஃபாதர் அப்படின்றவங்களாம் கண்டிப்பாக நம்ம இருக்க போகிறதில்ல. ஆனால் ஆண்டவர் உலகம் முடிகிற வரைக்கும் நம்மளோட இருப்பார்னா, நம்ம செத்த பிறகும் நம்மளோட இருப்பார். கல்லறை தோட்டத்தில் நம்ம இருக்கும்போதும் நம்மளோட இருப்பாரு. எப்பயுமே நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ உயிரோடு இருக்கிறாய். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கல்லறை தோட்டம் போனீங்களா? நவம்பர் 2ஆம் தேதியா போனீங்களா? என்ன செஞ்சீங்க? என்னவா? மாலை போட்டீங்க. அடுத்து ஜெபம் இல்லை, என்னென்ன செஞ்சீங்க அங்கன்னு சொல்லுங்க. வெள்ளை அடிச்சிருப்பீங்க, அப்புறம் மாலை போட்டீங்க, அடுத்தது சாம்பிராணி போட்டீங்க, அப்புறம் பூசா, அடுத்து 2வது அவங்க என்ன சாப்பிடுவாங்களோ அந்த ஐட்டம், அதை கொண்டு போய் நம்ம ஆளுங்க கரெக்டாக வச்சுருப்பீங்க. வடை சாப்பிட்டா வடை,
என்னென்ன சாப்பிடுவாங்களோ மிச்சரு அது இதுன்னு எல்லாம் வாங்கி அங்கே வச்சுருப்பாங்க. எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு மக்களே, எதுக்கு கல்ற தோட்டத்தில் அவங்களுக்கு பிடிச்சது சாப்பிடுவாங்களேன்னு அங்கே கொண்டு போய் வைக்கிறீங்க? நான் எங்கள் ஊர் கல்றைக்கு போயிருந்தேன், எங்கள் அம்மா கல்றைக்கு. எங்கள் அம்மா கல்றைக்கு பக்கத்தில் ஒருத்தன் அந்த கல்ற தோட்டத்தில் ஒரு 2 லிட்டர் பால் இருக்கும், பசும்பாட்டு பால், கெட்டி பால், அப்படியே கொண்டு அது மேலே ஊற்றுனான். நான் கேட்டேன், ஏன்பா வேஸ்ட் பண்ணுற அப்படி கேட்டேன். இல்லை ஃபாதர், அம்மா பாலுக்காக கடைசி வரைக்கும் ஏங்குவாங்க, பாலுன்னா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் ஊற்றுறேன்னா. ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிடாங்க. இருக்கிற வரைக்கும் 1 ஸ்பூனு பால் ஊற்றுனதே கிடையாது அவன். அப்போ ஊற்றியிருந்தால் நல்லா வாழ்ந்துருக்கோம் அந்த அம்மா. ஊற்றாமதுனால தான் செத்து போச்சு. இப்போ கொண்டு ஊற்றுறேன். இது ஏன் ஊற்றுறோம், ஏன் வைக்கிறோம்? எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம். ஏன் பிடிச்சதை இப்போ ஏன் வாங்கி வச்சிருக்கான்? எல்லாம் சுயநலம்தான். என்னம்மா நாளைக்கு நமக்கும் கிடைக்கும்னா, ஓ வடைக்கு ஆசைப்பட்டு இப்போ வடை வாங்கி வைக்கிறீங்க. மொய் கொடுக்குறாங்க அவங்க, மொய். நம்ம கொடுத்த மொய் நமக்கு ரிட்டன் ஆகும், அப்படித்தானம்மா? இல்லை மக்களே, எதுக்கு தெரியுமா வைக்கிறாங்க? ஆத்மா எந்திரிச்சு வெளியில் வரும். அது சாட்டுக்கு வடன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துருச்சுன்னா எதுனாலும் தின்னுட்டு இங்கே படுத்துக்க. நீங்க மறந்தாலும் ஆண்டவர் உங்களோட தான் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். கல்லறை தோட்டத்தில் யாருமே நம்மளோட இருக்க மாட்டான், ஆனால் ஆண்டவர் மட்டும் நம்மளோட இருப்பார். இறந்த பிறகும் உங்கள் ஆன்மாவோடு ஆண்டவர் இருக்கிறார், உங்கள் ஆன்மா ஆண்டவரோடு இருக்கிறது. இந்த காலத்தில் ஏன் இருக்கக்கூடாதுன்றது தான் நம்முடைய கேள்வி. கடவுள் எப்போ இருந்து நம்மளோட இருக்கார்? எப்போ இருந்து நம்மளோட இருக்கார்? கடவுள் எப்போ இருந்து நம்மளோட இருக்கார்? தாயின் கருவறையில் உருவாகும் முன்பே உன்னை அழைத்தேன். எப்போ இருந்து நம்மளோட இருக்கார்? அவ்வளோதான். தொடக்க நூல் 1:2. உலகத்தில் எல்லாமே அஸ்தமனமாகி போயிருந்துச்சு, ஒண்ணுமே இல்லை, இருட்டா இருக்கு, உயிர்கள் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் ஆனால் 2வது வசனம் என்ன சொல்லுகிறது? தொடக்க நூல் 1:2. மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது, இருள் பரவி இருந்தது, நீர் திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. கடவுள் எப்ப இருந்து இருக்கிறாரு? எப்ப இருந்து இருக்காரு? நம்மெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாலே, உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடியே, இருள் ஆழத்தில் இருக்கும் போதே கடவுளுடைய ஆவியானவர் தண்ணீரின் மீது என்ன செஞ்சாரு? அசைவாடி கொண்டிருந்தார். கடவுள் எப்பொழுதும் இருக்கிறார், எப்பொழுதும் இருக்கிறார். ஓகே, கடவுளை நம்ம விட்டுட்டு போக முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? நம்ம நினைச்சா போக முடியுமா முடியாதா? நெசமா? கடவுளே இல்லைன்றானே ஒருத்தன், அவன் போக முடியுமா முடியாதா? நிறைய அறிவாளிகளா இருக்கீங்க, சொல்லுங்க. கடவுளை விட்டுட்டு நம்ம போக முடியுமா முடியாதா? திருப்பாடல் 139. பாருங்க, வந்துட்டாங்க. திருப்பாடல் 139 வாசிக்க சித்தி. என்னோடு இருக்கிறேன், ஆண்டவரே நீர் என்னை அறிந்திருக்கிறீர். நல்லா அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. என்ன எங்க போனாலும் எங்க ஒளிஞ்சாலும் நீங்க அந்த இடத்துல நீங்க ஆண்டவரை விட்டுட்டு எங்கேயும் போகவே முடியாது. ஆண்டவர் உங்களை எப்பொழுதும் சூழ்ந்திருப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளை விட்டுட்டு எங்கேயுமே போக முடியாது மக்களே. அதனாலதான் நம்மளால நிறைய பிரச்சனைகள். நமக்கு தீமை செஞ்ச உடனே நமக்கு பயமா இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு செய்யறோம், ஆனா நமக்கு பயமா இருக்கு.
ஒரு வகுப்பறையில் ஒரு சார் வந்து ஒரு போட்டி வச்சாராம். என்னன்னா, ₹1 காயின் பார்த்துருக்கீங்கல்ல, ₹1 காயின். அந்த காயின் எடுத்து பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒவ்வொரு ரூபா காயின் கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு நாளைக்கு வரும்போது இந்த காயினை யாருக்குமே தெரியாத இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு, யாருமே பார்க்காத வண்ணம் யார் எடுத்துட்டு வர்றீங்களோ அவங்களுக்கு நான் ₹100 தருவேன் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே பிள்ளைய பூரா வாங்கிட்டு போய் வீட்டில் அடுக்கு பானைக்கு அடியில் ஒளிச்சு வச்சேன், கழிவு பானைகளுக்கு அடியில் ஒளிச்சு வச்சேன், சில பேர் கழிவு தண்ணிக்குள்ளே கூட போட்டு வச்சேன். கண்ட இடத்துலையும் எங்கே யாருமே பார்க்க மாட்டாங்களோ, கையை விட மாட்டாங்களோ, தேட மாட்டாங்களோ அங்கே கொண்டு போய் வச்சிட்டேன். மறுநாள் வந்தாங்க எல்லாரும் ₹1 காயினை கொடுத்துட்டு, நான் இங்கே ஒளிச்சு வச்சேன் சார், யாருமே பார்க்கல, இங்கே ஒளிச்சு வச்சேன், யாருமே பார்க்கல, இங்கே வச்சேன், யாரும் பார்க்கல. ஒரே ஒரு பையன் மட்டும் சொன்னான், சார் நான் கொண்டு போய் மச்சு வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம ஒரு மூளைக்குள்ள கொண்டு போய் ஒரு புதற்குள்ள கொண்டு போய் ஒளிச்சு வைக்க பார்த்தேன், அங்கேயும் இயேசு உட்கார்ந்துருக்கார் சார். எல்லா இடத்துலையும் ஒளிச்சு வச்சுப்பா சார், எல்லா இடத்துலையும் ஆண்டவர் இருக்கார் சார், பார்த்துக்கிட்டே இருக்கார் சார், அவருக்கு தெரியாமல் என்னால் ஒளிச்சு வைக்கவே முடியலை, சாரி சார் அப்படின்னா. அந்த ஆசிரியர் அவருக்கு ₹100 பரிசு கொடுத்தார். ஆண்டவர் எங்கே இருக்கிறார்ன்ற உணர்வு மட்டும்தான் உங்களையும் எண்ணியவும் காப்பாற்றும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்கு இந்த காந்தின்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஆள் ஒரு அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாராம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த பிள்ளை சத்தியம் பண்ணி கொடுக்குது. என்னன்னா, இளைஞன் தென்னாப்பிரிக்காவுக்கு படிக்க போறாரு. போறதுக்கு முன்னாடி ஒரு சத்தியம், புலால் உண்ண மாட்டேன், மாமிசம் சாப்பிட மாட்டேன், மது அருந்த மாட்டேன் சொல்லிட்டு தென்னாப்பிரிக்கா போயிட்டாரு. அப்போது யாரும் உடனே எல்லா இடத்துக்கும் போக முடியாது. தென்னாப்பிரிக்கா 1000 மைல்களுக்கு அப்பால் இருக்கிறாரு. அம்மா போய் பார்க்க போறது கிடையாது. ஆனால் கடைசி வரைக்கும் அவர் மாமிசம் சாப்பிடல, அந்த ஒயின்னு கூட குடிக்கல. ஏன்னு கேட்டாங்க. எங்க அம்மா எனக்கு சொன்னாங்க, எங்க அம்மாட்ட நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஏன் 1000 மைலுக்கு அப்பால தானே இருக்கிற, இருந்தாலும் அம்மா இருக்காங்கல்ல. அது ஏதோ ஒரு உணர்வு மக்களே, அந்த இறை உணர்வு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா உணர்வு எப்படி அவரை தாக்காட்டிச்சோ அதே மாதிரி இறை உணர்வு இருந்தால் எந்த நேரத்தில் ஆண்டவர் என் கூட இருக்கிறார்னு நமக்கு நினப்பு வந்துக்கிட்டே இருக்கும். சரிதானா? இப்போ ஒன்றும் இல்லை, ரேஷன் கடையில் கரெக்டாக 1 மணிக்கு, மிட்நைட் 1 மணிக்கு இந்த பெருவிரலை மட்டும் வச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு தெரியுது என்ன மக்களே, 1000 ரூபாய் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. வரிசை எவ்வளவு நிற்கும்னு உங்களுக்கு தெரியும். இவ்வளவுலாம் நிற்காது, பெருங்கூட்டம் நிற்கும். அந்த வரிசையில் நீங்கள் நிற்கும் போது எத்தனை பேர் அப்படி தூங்குவோம்? தூங்க மாட்டோம்ல மக்களே. அதில் ஒரு கிழவி மெதுவாக போய் எனக்கு நிற்க முடியலப்பான்னு முன் வரிசைக்கு போதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு முன்னாடி. உடனே நீங்கள் என்ன செய்ய, இங்கே வாம்மா, இங்கிட்டு வா, பின்னால் வா, என்ன முன்னாடி போகிற, பின்னாடி வந்துட்டு அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே அந்த கிளையை சொல்லுவேன், இல்லை அங்கே நான் அந்த கல்லில் உட்கார போகிறேன், அதெல்லாம் சும்மா ஏமாத்தா, அங்கிட்டு வா. எவ்வளோ விழிப்பாக இருக்கிறோம் மக்களே. 1000 ரூபாய் விழிக்க வச்சிருச்சே மக்களே, ஆண்டவர் விழிக்க வைக்கலையே நம்மள. பிரைஸ் தி லார்ட். இதுதான் பிரச்சனை. இறை உணர்வு சற்று குறைய தொடங்கிருச்சு. ஏன் கோயில்ல கூட்டம் இல்ல? ஏன் கோயிலுக்கு நிறைய பேர் வர்றதில்ல? ஏன்? இறை உணர்வு இல்ல, குறையுதுன்னு சொல்லக்கூடாது. ஒன்று இறை உணர்வு இருக்குது, இல்லைன்னா இறை உணர்வு இல்லை. அதை சொல்லுவாங்க இறை உணர்வு கொஞ்சம் குறையா இருக்கு. அது எப்படி குறையா இருக்கும்? அதெல்லாம் குறையெல்லாம் இருக்காது. ஒன்று இருக்குது, இல்லைன்னா
இல்ல. உங்கள்கிட்ட இறை உணர்வு இருக்கா இல்லையா? இருக்குதா இல்லையா? நம்மகிட்ட இருக்கா இல்லையா? நம்மகிட்ட இருக்கா இல்லையா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப வெட்கப்பட வேண்டியது. கடவுள் நம்மளை பார்க்க மாட்டாரு அப்படின்னு ஒரு சிலருக்கு நினப்பு. ஒரு சிலருக்கு என்னது நினப்பு? நினப்பு தான் பொழப்ப கெடுக்கும். நினப்பு தான் பொழப்ப கெடுக்கும். ஒரு சில உதாரணங்கள்லாம் நம்ம பார்ப்போம், சரிதானா? முதல்ல நம்ம தாவீது அரசன் எடுப்போம். ஆண்டவர் தாவீதின் வம்சத்தில் பிறக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். தாவீது மன்னன் பேரரசன். பிரைஸ் தி லார்ட். தாவீது என் மகன் என்று கடவுளால் அறிக்கையிடப்பட்டவன். பிரைஸ் தி லார்ட். கடவுள் எவ்வளவு பெருமையா வச்சிருக்காரு. ஆனா அவனுக்கு ஒரு ஆசை, சிற்றின்ப ஆசை. ஒளிஞ்சி யாருக்கும் தெரியாம ஒரு சின்ன காரியம் செய்கிறான். ஒரு நாள் அரண்மனை மேலே உலாவி கொண்டிருக்கும் போது அந்த பக்கம் வந்து சிற்றின்பத்தை பாருங்க, அடுத்த வீட்டினுடைய கழிவறைகளை எட்டி பார்க்கிறான். ஆசை வருது. உரியாவின் மனைவியின் மீது ஆசை வருது. அவளை அடையணும், அவளை அடையணும். யாருக்கும் தெரியாம பிளான் போடுறான். பிரைஸ் தி லார்ட். உரியாவை அவனுக்கு தெரியாம அவளை எப்படி நம்ம மணமுடிக்கிறது முயற்சி பண்றான். பல காரியங்கள்ல நடக்கல. அந்த கதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கடைசியில் அவனை என்ன செய்யறான்? அவனை போர் முனையில நிறுத்தி கொன்றுவோம். கொன்னுட்டான். யாருக்கும் யாருக்கும் அந்த பர்சபாவை மனம் முடிச்சாச்சு. சே, அரசன் எவ்வளவு தங்கம்யா, தன் போர் வீரனுடைய மனைவிய விதவையா ஆகிரக்கூடாதுன்றதுக்காக வாழ்வு கொடுத்த, சொல்லுங்க, வள்ளல் வாழ்வு கொடுத்த, அப்படி பட்டம் வேற அவருக்கு. யாருக்கும் இவன் செஞ்ச தப்பு. அப்படித்தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படித்தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம செஞ்ச தப்பு யாருக்கும் தெரியாது, தெரியாது. ஃபாதர், இப்படிப்பட்ட தவறை நான் செய்ததே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அவங்க மட்டும் கை தூக்கி சொல்லுங்க. மற்றவங்களாம் கை தூக்கிறாங்க. செஞ்சவங்க கை தூக்கக்கூடாது, செய்யாதவங்க மட்டும். பிரைஸ் தி லார்ட். மக்களே, இந்த தாவீது செஞ்ச தப்ப நான் செஞ்சதே இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சாமி, எவ்வளவு உத்தமர்களா இருக்காங்க சார். மோட்ச ராஜ்யம் இங்கதான் மக்கள் இருக்குது, இங்கதான் இருக்குது. எப்பெல்லாம் நம்ம பாவத்தை ஏத்துக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம புனிதர்கள் ஆயிட்டோம் மக்களே. பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு ஓப்பனாவா சொல்றது. இதுக்குள்ள நான் ஒரு பங்குல கேட்டேன், இப்படி இந்த பாவம் செய்யாதவங்க கையை தூக்கி பிரைஸ் தி லார்ட் சொல்லிட்டேன். எல்லாரும் கை தூக்கிட்டாங்க. என் சொந்த ஊர்ல தான் எனக்கே தெரியும், ஒரு அம்மா 2வது கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு வீட்டுக்காரரை விட்டுட்டு. ஆனா அது சொல்லல பிரைஸ் தி லார்ட். அதுவும் கையை தூக்கி பிரைஸ் தி லார்ட் அப்படி சொல்லுது. ஆனா நீங்க நல்லவங்க மக்களே. திருச்சி மக்கள் நல்லவங்க சாமி. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால நான் இனிமேல் இங்கேயே குடியிருப்போம். நாம் இங்கே இருப்பது எவ்வளவு நல்லது. மோட்ச வாசல் மாதிரி இருக்குதே. நான் கேட்டது என்னன்னு புரியல உங்களுக்கு, எனக்கு தெரியும். தாவீது செஞ்ச இந்த பாவத்தை நான் செஞ்சதில்ல அப்படின்னு சொல்றவங்க தைரியசாலி மட்டும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சரி ஃபாதர், தாவீது செஞ்ச இதே பாவத்தை நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஃபாதர், நான் எதுக்கு உட்கார்ந்துருக்கேனே தெரியல ஃபாதர், சும்மா வந்து உட்கார்ந்துருக்கேன் அப்படின்றவங்க மட்டும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஏதாவது ஒண்ணு கை தூக்குங்கயா. ஒண்ணு இல்லைன்னுங்க, இல்லைன்னா இருக்குனுங்க.
கடைசியில் எல்லாத்துக்கும் கை தூக்குன ஒரே ஆள் நான், ஒரு ஆள் தான் செஞ்சிருக்கிறேன், செய்யல. எதுக்கு வந்திருக்கேன்னே தெரியல. பிரைஸ் தி லார்ட். உற்சாகமா இருங்க. ஆனா தாவீது நினைச்சிட்டான் யாருக்குமே தெரியாதுன்னு. ஆண்டவர் நாத்தானை அனுப்பினார். நாத்தான் வந்து ஒரு அழகான குட்டி கதை சொன்னார். நம்ம இப்போ பொலிட்டீஷியன்ஸ் பூரா குட்டி கதையா சொல்லிட்டு தெரியுதுங்க. ஆனா அவர் அந்த காலத்திலே ஆண்டவரே குட்டி கதை சொல்லியிருக்காரு. ஒருத்தன் ஆடு வச்சிருந்தேன், ஆரம்பிச்சிட்டாரா, உடனே அந்த ஆட்டை ஒருத்தன் பிடிச்சு தின்னுட்டான். என்ன ரசாட்சிகளா? அவர் உடனே வீரபாண்டிய கட்டம்மன் மாதிரி வசனம் பேசுறாரு. என்ன ரசாட்சி? அவனை வெற்றி கொண்டு போடுவேன், அவனை என் கண் முன்னாடி கொண்டு வா. நீதாண்டா, நீதாண்டா. ஆண்டவர் ஒன்னியத்தாண்டா சொன்னாரு. அந்த ஆட்டுக்குட்டியை கொன்றது நீதான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சிற்றின்பத்திற்காக கொன்றாயே. எத்தனை பேருடைய மனசை கொன்றுப்ப. குடிக்கிறதுல மனைவி, பிள்ளை, உற்றார், உறவினர் எத்தனை பேரை கொன்றுக்கிறோம். புரணி பேசி எத்தனை பேரை கொன்றுக்கிறோம். யாருக்கும் தெரியாது. இதுல ரகசியமா பேசுறேன். நல்லா பேசுறதுக்கும் புரணி பேசுறதுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? நல்லா பேசுனா, ஏப்பா நல்லா இருக்கியா அப்படி கேட்டா அது நல்லா பேசுறது. இதுக்கு சில மியூசிக்லாம் இருக்கு. இதெல்லாம் இந்த முக்கு ஊரா மக்களே புரணி நடக்குதுன்னு அர்த்தம். பேசுனதில்ல, நான் புரணி பேசுனதில்ல. பிரைஸ் தி லார்ட். தைரியசாலி கை தூக்கு. நான் புரணிய பேசுனதில்லைன்னு. கண்டிப்பா நம்ம பேசுனதுல இங்க வந்திருக்கிறதே பல பேர். இந்த முன்னாடி 4 பேர் உட்கார்ந்துருக்கீங்க பார்த்தா, இதனாலதான் முன் சேர் பூரா சும்மா அடக்கும். நீங்க பார்த்துருக்கீங்களா? எதுக்குன்னா இங்க வச்சு பிரைஸ் தி லார்ட் சொன்னா பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டு ஒரு ஆளு பிரைஸ் தி லார்ட் சொல்ற ஆளை பார், இவளுக்கு பிரைஸ் தி லார்ட். இதுக்கு தான் அந்த அம்மா போய் பாவம் அந்த மூலையில போய் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு. ஏன் மக்களே நோகடிக்கிறீங்க? சாகடிச்சு யாருக்கும் தெரியாது. நீங்க பேசுறது யாருக்கு தெரியாது. குசு குசுன்னு பேசுறது யாருக்கு தெரியாது. தெரியும், என் தெய்வத்துக்கு தெரியும், என் தெய்வத்துக்கு தெரியும். தாவீதுக்கு ஆள் அனுப்பினார், குட்டி கதை சொன்னார். இன்னொருத்தர் எடுங்க, யோனா. நல்ல இறைவாக்கினர், மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்தார் ஆண்டவர். கூப்பிட்டு, எப்பா இந்த நினிவேல எல்லா பயிலும் அட்டூழியம் பண்றேன், போடா நீ, உன் குரல் வளம் எனக்கு பிடிக்கும்டா, உறக்க சொல், நீங்கள் மனமாறாவிடில் 40 நாளில் சொல்லுங்க நினிவே அழிக்கப்படும். சொல்றா சத்தமா. நீ துணிச்சலானவடா, போடா. கடவுள் எவ்வளவு நம்பிக்கையோட யாரையுமே அனுப்பாம யோனாவை அனுப்புனா, இவங்க போய் படகு ஒண்ணு கிழக்காம நிக்குது, எங்க நினிவேக்கு போறதுக்கு, ஒண்ணு மேற்காம நிக்குது, அது தர்சீசுக்கு போறதுக்கு. எந்த வண்டியில ஏறலாம்? நினிவேக்கு போனா நம்ம சொல்ற மெசேஜ் கொஞ்சம் மோசமான மெசேஜ். திருச்சிக்கு ஃபாதர் கூப்பிட்டு விட்டுருக்காரு. கூப்பிட்டு விட்டா என்ன சொல்லணும்? திருச்சி மாநகர மக்களே, உங்களை மாதிரி பாக்கியவான்கள் உலகத்தில் கிடையாது. நீங்கள் தான் புனிதர்கள், உன்னதமானவர்கள். மதுரைக்காரை மோசமானவர்களுங்க. இந்த பக்கம் என்ன ஊர் சாமி? ஏதாவது ஊர் சொல்லுங்க. ஏதாவது ஒரு விழுப்புரம், விழுப்புரத்துக்காரைக்கெல்லாம் விருது அந்த கட்ட பயிலுங்க. தமிழ்நாடே மோசமான ஒரு திருச்சி மட்டும்தான் புனிதர்கள் வாழ்கிற நகரம், ஆசீர்வதிக்கப்பட்ட நகரம் அப்படின்னு சொன்னா மறுதடவை என்னை கூப்பிடுவீங்க. எல்லா பயிலும் எப்படி வாழ்றேன்? திருச்சி கெட்டு சீரழியுதே, கெட்டு சீரழியுதே. சாமி ஏன் அவரை கூப்பிட்டு வரீங்க? இவர் திருச்சிக்கு எகெயின்ஸ்டா இருக்காரு.
நாளைக்கு ஒரு நாளைக்கு நான் வர்றேன்னு வெளியில பேரை போட்டீங்கனாலே இவங்களே போய் 4 பேரை இந்த எதிர்ப்பாளர்களை கூட்டு வந்து திருச்சியவே ஒரு ஆள் கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான். என்னன்னு கேளுங்க. என்ன சொல்ல? யோனா போய் நினிவேல போய் நல்ல வார்த்தை சொல்ல அனுப்பினான். நினிவே ஆசீர்வதிக்கப்பட்ட நகரம் சொல்லிருக்கலாம். அழிய போகுதுன்னு சொல்லணும். எப்படி போவாரு? பயம். நேர தர்சஸ்க்கு வண்டி ஏறிட்டாரு. ஏறி எவ்வளவு அழகா டெக்னிக் பண்றாரு பாருங்க. ஏறி போய் அங்க உள்ளக்க ஒரு பாதாள அறை இருக்கும். அந்த பாதாள அறைக்குள்ள இறங்கி அதுக்குள்ள ஒரு மூளையை தேர்ந்தெடுத்து யாருக்கும் தெரியாத ஒரு இருட்டு பகுதியில முடங்கி படுத்துக் கொண்டார். யாருக்கும் யாருக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? நீங்க இங்க வீட்டில இருந்து கிளம்பி இவ்வளவு தூரம் வந்து பெரிய இடமா கிடக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக இவ்வளவு இடம் முன்னாடிலாம் சும்மா கிடக்க மூளையில போய், ஏன்னாப்பா நான் அசந்து தூங்கினாலும் தூங்கிடுவேன், அதை சாமியார் பார்த்தாருன்னா ஏதாவது சொல்லுவாரு, இல்லை பின்னாடி இருக்கவங்க எந்திரி எந்திரின்னு எழுப்பி விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூளை பார்த்து போய் உட்கார்ந்து சைஸ் அந்த கம்பத்துல சாஞ்சிக்கிட்டு. தெரியாதுன்னு நினைச்சீங்க? எனக்கு தெரியாது, அமல்ராஜ் ஃபாதருக்கு தெரியாது, உங்கள யாருக்குமே தெரியாது. ஆனா ஒருத்தருக்கு தெரியும். யாருக்கு? என் தெய்வத்துக்கு தெரியும். வந்துச்சுங்க ஒரு புயல், அடிச்சோம். கேப்டன் குழம்பிட்டான். ஐயோ இந்த நாள்ல புயலை அடிக்காது, ஏன்டா அப்படி புயல் அடிக்குது? கூப்பிடுறான், என்ன பிரச்சனை? தேடுறான், ஒண்ணும் கிடைக்கல. அதுதான் மூளைக்குள்ள ஒளிஞ்சு கிடக்குது. பார்த்தான், திருவுள சீட்டு போடுறான். வந்தவன் லிஸ்ட் பேரை போறான் கொடு. எல்லார் பேரையும் போட்டு குலுக்கி போட்டு பேரை எடுத்தா ஜெயமேரின்னு கரெக்டா வருது. சாரி, யோனான்னு கரெக்டா வருது. மூளையில தூங்கினால நான் சொல்லிவிட்டேன், மறந்து போய். கரெக்டா யோனான்னு பேர் வந்துருச்சு. வந்த உடனே பிரிச்சு யாரா யோனா அப்படின்னு அது தேடுறாங்க. யோனா யோனா யோனான்னு விட மாட்டாங்க. வந்து நான் தான் யோனா. என்னவா? புயல் அடிக்குது ஏன்னு கேட்டாங்க. அவர் என்ன பெரிய அறிவியல் ஆராய்ச்சியாளரா? அவர் அப்பமே சொல்லிட்டாரு, புயல் அடிக்கிறதே எனக்காகத்தான் ஐயா, எனக்காகத்தான் இந்த அடி அடிக்குது. ஏன்னா நான் போக வேண்டிய இடம் கிழக்காம உள்ள நினிவே, நான் மேற்காம ரொம்ப தூரம் வந்துட்டேன். என்னைய நீங்க இன்னொரு வண்டியிலலாம் ஏற்றி விட முடியாது. ஒரே தடவையா டக்குன்னு கையையும் காலையும் கட்டி கடல்ல தூக்கி போடுங்க, புயல் தானா நின்னுரும், நீங்க நல்லா போலாமியா. தூக்கி போட்டாங்க, புயல் நின்றுச்சு. மீன் வாய பிளந்துருச்சு, முழுங்கிருச்சு. அவருக்கு சந்தோஷம், எப்படியோ உயிர் பிழைச்சா போதும், நினிவே மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிம்மதியா அவர் சாட்டுக்கு உள்ள உட்காந்து செவன் சொல்லிக்கிட்டு இருந்தார். மக்களை நம்மள மாதிரியே ஏதோ ஒண்ணு அமைதியா போதும் போய்கிட்டு. திடீர்னு பார்த்தா மீன் 3 நாள் ஆன உடனே கக்கிருச்சு. கக்கின உடனே கரையில வந்துட்டோம். அப்பா கரைக்கு வந்துட்டோம், மீன் வயிற்றுக்குள்ள அப்படின்ட்டு போய் நல்லா குளிச்சுட்டு, சரி எந்த ஊரு எந்த மக்கள்னு பார்ப்போம்னு போட போய் பார்த்தா நினிவே. ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். சீராக்கின் ஞானம் 23:19 சொல்லுகிறார். சீராக்கின் ஞானம் 23:19 சொல்லுகிறார். மனிதரின் கண்கள் கண்டுவிடுமோ என அவர்கள் அஞ்சுகிறார்கள். ஆண்டவரின் கண்கள் கதிரவனை விட 10,000 மடங்கு ஒளி படைத்தவை. நீங்க டார்ச் அடிச்சு தேர்னாலும் கிடைக்காது. அது கதிரவனை விட 10,000 மடங்கு பவர்ஃபுல்லாய். நம்ம தெருக்கள்லாம் நிறைய சிசிடிவி கேமரா மாட்டியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சில இடங்களில் போஸ்ட் மரத்தில் மாட்டியிருப்பாங்க, சில தெருவுகளில் போஸ்ட் மரத்திலே மாட்ட மாட்டாங்க. அதாவது அந்த வாசல்லே உட்காந்துருக்கும் சிசிடிவி கேமராக்கு. யார் உள்ளே வர்றா யார் வெளியில் போகிறான்னு கரெக்டாக அளந்து எழுதி வச்சுருப்பாங்க. ஒரு பையன் ரொம்ப நேரம் அங்கனே நடக்கிறேன் அப்படின்னு அதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. இந்த சிசிடிவி கேமரா கண்ணில் கூட நீங்கள் தப்பிச்சிருவீங்க, அதை கூட மறைச்சிருவீங்க. ஆனால் ஆண்டவருடைய கண்களை நீங்கள் மறைக்கவே
சத்தமா சொல்லுங்க மக்களே, மறைக்கவே முடியாது. அதுக்கு அடுத்து அவை மாந்தரின் வழிகளை எல்லாம் காண்கின்றன. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எல்லாருடைய காரியங்களையும் அது பார்த்து கொண்டே இருக்கிறது. கதிரவனை விட 10,000 மடங்கு அது பவர்ஃபுல். இதற்கு அடுத்ததை பாருங்களேன். இன்னொரு உதாரணம், சமாரிய பெண். இந்த யோவான் 4வது அதிகாரத்தில் வரும். அது பெரிய சாப்டர். பாருங்க, இந்த சமாரிய பெண் வந்து இயேசுவோட பேசுகிறா. ஆண்டவர் தண்ணி கேட்குறாரு. ஐயா, இது ஆழமான கிணறு, நீங்கள் நான் சமாரியர், நீர் வந்து யூதர், எப்படி ஏன்ட்ட கேட்பீங்க? இந்த டயலாக்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாம் பேசிட்டு கடைசியில் ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்பார். ஏம்மா, போய் உங்க கணவரை கூட்டிட்டு வா அப்படின்னு. உடனே அந்த அம்மா விட்டும் பாருங்க ஒரு உள்டாப்பு. என்ன விட்டுச்சு? ஐயா, எனக்கு கணவர், சத்தமா சொல்லுங்க, கணவர் இல்லை. அவர் சொன்னார், ஆமாம்மா, உனக்கு மேற்கு தெருவில் ஒரு கணவர் இருந்தார், கிழக்கு தெருவில் ஒரு கணவர் இருந்தார், தெற்கில் ஒன்று இருந்துச்சு, வடக்கில் ஒன்று இருந்துச்சு, இப்போ இருக்கிறது 5வது. ஆனால் 5வது உன் கணவர் கிடையாது. ஐயோ, இந்த ஆளு எல்லாத்தையும் சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். மறைக்கலாம், ஆனால் ஆண்டவர் கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் வேணா தப்பிச்சு போய் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு. தப்பிக்க முடியாது, என்றைக்கு நம்ம தப்பிக்க முடியாது. எலியா 1 அரசர்கள் 19வது அதிகாரம். ஈசபெல் அப்படின்ற அரசிக்கு பயந்து எலியா ஓடிடுறாரு. ஏண்டா, இந்த பொய் இறை வாக்கினர்கள் ஒரு குரூப் இருந்தாங்க பாருங்க, அவங்க பூரா வந்து கடவுளை வேண்டேன்னு சொல்லி அந்த தீ வந்து அந்த பலிபீடத்தில் இருந்த பலிப்பொருளை எரிக்கலை. நாள் முழுவதும் அவர்கள் முயற்சி எடுத்தும் செய்யலை. ஆனால் எலியா வேண்டுன உடனே வந்து தீ வந்து அதை எரிச்ச உடனே நீங்கள் பொய் இறை வாக்கினர்கள் சொல்லி அவர்களை வாளால் கொல்கிறார் எலியா. இதை கேள்விப்பட்ட உடனே ஈசபெல் சொல்கிறார், நானும் அவனை அதே போல கொள்வேன் அப்படின்ன உடனே எலியா பயந்து ஓடுறார். ஓடி போய் ஒரு காட்டுக்குள்ள, யாருக்கும் தெரியாத, ராணிக்கே தெரியாத காட்டுக்குள்ள ஒரு சூற செடிக்கு அடியில் போய் என்ன செய்கிறாரு? படுத்து கொள்கிறார். நல்லா படுத்து ஓடி வந்த களைப்பு ஒரு குரட்டை தான் விட்டுருக்கார் மக்களே. யாரோ ஒருத்தர் எழுப்புறாங்க. யாரு? 19வது அதிகாரம் 5லிருந்து 7 வசனங்கள் சொல்லுகிறது. சொல்லுங்க, வாசிங்க. பின்னர் அச்சூரை செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். அப்போது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி எழுந்து சாப்பிடு என்றார். பாருங்க, இவர் பசியோட இருக்கிறார்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் விசுவாசத்தினால் விசுவாசியே பதறாதே. உங்களுக்கு தூக்கம் வருதுன்னு யாருக்கு தெரியும்? சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு தூக்கம் வருதுன்னு யாருக்கு தெரியும்? நீங்க சோம்பேறியா இருக்கீங்கன்னு யாருக்கு தெரியும்? நீங்க பதிலே சொல்லலன்னு யாருக்கு தெரியும்? நீங்க வாயை மட்டும் அசைக்கலாம், அல்லது பாட்டு பாடும்போது கைதற்றேன்ற பேர்ல இப்படியும் கூட சும்மா நடிக்கலாம். அல்லது சில நேரங்கள்ல அவங்க பாட்டு பாடும்போது, உன்னை நம்பி வந்தேன் நான் வெக்கப்படல, அப்படி நீங்க வாயை கூட்டி முழுங்கலாம். எனக்கு தெரியாது. அவர் சத்தம் போட்டு பாடுற அவருக்கும் தெரியாது. ஒரே ஒருத்தருக்கு தெளிவா தெரியும். நீ வாயசைக்கிறன்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். உன் கண்ணு மூடுதுன்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். நீ கவனிக்கலன்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். சும்மா வந்து உட்கார்ந்து இருக்கன்னு யாருக்கு தெரியும்? சத்தமா ஆண்டவர். அங்க உட்கார்ந்துக்கிட்டு, அதான் கையில மைக் கொடுத்துருக்காங்களே, எதுக்கு இந்த கத்து?
அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே எலியா பசியோடு இருக்கிறார்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு. வானதூதர் எழுப்பி ஏப்பாக்க படுத்திருக்க, என்ன விசேஷம்? நம்மளாம் அப்படித்தானே கேட்போம். ஒருத்தர் படுத்து கிடக்கிறாருன்னு வச்சுங்க, அண்ணே ஏன்னு எங்க படுத்திருக்கீங்க? மயக்கமா இருக்கு, பசியா, பசிக்குதா, அந்த இருங்க அப்படின்னு சாப்பாடு கொண்டு கொடுப்போம். ஆனா சாப்பாடு தட்டோட இவர் யாருக்கும் தெரியாதுன்னு வந்து இங்கே ஏன் படுத்து கிடக்கணும்? ராசா எந்திரியா சாப்பிடு. உடனே அவரு தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு நல்லா கப்புன்னு அடிச்சுட்டு சோறை சாப்பிட்ட உடனே உண்ட மயக்கம், தொண்டனுக்கு உண்டு, கப்புடு படுத்து தூங்கியாச்சு. தூங்கின உடனே திரும்பியும் டங் 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 எழுப்பி, ஐயா சாப்பிடு, இன்னும் நெடுந்தொலைவு நீ போக வேண்டும். அதை சாப்பிட்டுட்டு 40 இரவும் 40 பகலும் நடந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லா இடத்திலையும் ஆண்டவர் நம்மோடு இருந்து கொண்டே இருக்கிறார். திருப்பாடல் 121:4, திருப்பாடல் 121:4. இதோ இஸ்ரேலை காக்கின்றவர், இதோ இஸ்ராயேலை காக்கிறவர், கண் அயர்வதும் இல்லை, கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நீங்க உறங்க, அவர் உறங்கவே. சத்தமா சொல்லுங்க, அவர் உறங்கவே. என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு உடம்புக்கு முடியலன்னு வச்சுங்க, அந்த பிள்ளை கண்ணை மூடிக்கிட்டு அப்படின்ட்டே கிடக்குது. உங்களுக்கு எப்படி தூக்கம் வரும்? தூக்கம் வருமா மக்களே? எனக்கு தூக்கம் வரும் நல்லா. ஆனால் உங்கள் பிள்ளை உங்களுக்கு ஒருபோதும் தூக்கம் வராது. அவர் இஸ்ராயேலின் மக்களை பிள்ளைகளாக நேசிக்கிறார். உங்களை என்னையும் பிள்ளைகளா நேசிக்கிறார். நீங்க தூங்கலாம், அவர் தூங்கவே மாட்டார். கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இதோ இஸ்ராயேலை காக்கவர் நம்மளோடு இருக்கிறார். எப்பயுமே அதை நினைச்சுக்கணும். எனவே இறைவன் நம்மளை விட்டு போறதே இல்லை மக்களே. இந்த உணர்வு இருந்தாலே போதும், நீங்க ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளே வாழ்கிறீர்கள் அர்த்தம். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள வாழ்றீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். லூக்கா 17:26 வசனம் வாசி. நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும், மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும். என்ன நடந்துச்சு? நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன. மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இறை ஆட்சி எப்போ வரும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுவிட்டாங்க. ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு? அது திடீர்னு வரும். எப்போ அதை உணர்வோம்? அதை திடீர்னு உணர்வோம். பிரைஸ் தி லார்ட். அதை உணரும் போது எப்படி இருக்கணும்? ஏன் நமக்கு உணர்வே இல்லை? பிரச்சனை ஒன்றே ஒன்று தான். நோவாவின் காலத்தில் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? எல்லாரும் என்ன செஞ்சாங்களா சொல்லுங்க? திருமணம் செய்தார்கள், உண்டார்கள், குடித்தார்கள். கல்யாணம் பண்ணாங்க, உண்டார்கள், குடித்தார்கள். சரி, ஓகே. லோத்தினுடைய காலத்தில் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். நம்மளாம் என்ன செய்றோம்? உண்கிறோம், குடிக்கிறோம், சொல்லுங்க, வாங்குகிறோம், விற்கிறோம், நடுகிறோம், கட்டுகிறோம். தனக்கு விருப்பமான காரியங்களை மட்டுமே செய்து கொண்டிருப்பதால் இறை உணர்வு அற்று போனது. இதுல ஏன் நோவாவை ஆண்டவர் கொண்டு வர்றார் தெரியுமா? எல்லாரும் அவங்க விருப்பத்துக்கு என்ன பிடிக்குமோ, எல்லாருக்கும் சாப்பிட்றது நல்லா பிடிக்கும்ல மக்களே. பிரைஸ் தி லார்ட். எங்க ஊர்ல இதே மாதிரி நற்செய்தி கூட்டம் வச்சோம். ஒவ்வொரு கூட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா
200 பேருக்கு மேலே குறையாமல் வருவாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒரு பங்கு ஆலயத்தில் 200 பேர் வருவாங்க. முடிஞ்ச உடனே சாப்பாடு, சாதாரண சாப்பாடு இல்லை, சரியா, ஒரே பிரியாணி தான். சரியான கூட்டம் வரும். நான் கொஞ்சம் ஊமக்கு சும்பு பிடிச்சவன். போய் என்ன செஞ்சேன்னா, அதை ஸ்டாப் பண்ணிட்டு எலுமிச்சம்பழ சாதம் போட்டேன். மறு மாசத்திலிருந்து 100 பேராக மாறிவிட்டார்கள். ஒரு தடவை ஸ்பான்சர் கிடைக்கல, ஸ்டாப் பண்ணிட்டோம். அடுத்த முறை நானும் பொறுப்பாளர் 2 பேரும் மட்டும்தான் உட்கார்ந்திருந்தோம், வேற யாரும் வரவில்லை. எனவே இன்றைக்கு கூட்டம் கேன்சல் செய்யப்படுகிறது என்று சொன்னோம். உண்டார்கள், குடித்தார்கள், கட்டினார்கள், நட்டார்கள். இதை தான் செய்யறோம். நமக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் செய்யறோம். நோவா மட்டும் ஆண்டவருக்கு என்ன பிரியமானதோ அதை செஞ்சான். ஊர்க்காரன் பூரா என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா? ஏங்க, ஒரு கடற்கரையில உட்கார்ந்து ஒருத்தன் படகு கட்டுமரம் கட்டுறான்னா, ஒரு படகு செய்யறான்னா எல்லாரும் சொல்லுவாங்க, படகா, அடகப்பா, சூப்பர்ரா அப்படின்னு. திருச்சியில் ஒருத்தன் வீட்டு முன்னாடி படகு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னடான்னா, சொல்லுங்க, ஏன்டா கப்பல் கட்டுற அப்படின்னு கேட்டா, தண்ணியில் ஓட்டத்தேன் அப்படின்னு. எந்த தண்ணியிலடா ஓட்ட போற? காவிரியிலேயே தண்ணி வர மாட்டேங்குதுடா, எந்த தண்ணியில் கொண்டு போய் இந்த கப்பலை ஓட போற? லூசு பயலா இருப்பியோடா. எல்லாரும் நோவாவை கட்டாந்தரையிலே கட்டுமரம் கட்டுகிறாயே, ஏண்டா உனக்கு லூசா பிடிச்சிருச்சு? ஏன் போய் சும்மா சொன்னா ஆண்டவர் கேட்க மாட்டாரோ? மிட் நைட்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு கைதட்டி சொன்னாத்தான் ஆண்டவர் ஏத்துக்குவாரா? நம்ம தெருவில் 2 லூசு தெரியுது சொல்லுவாங்க. உங்களெல்லாம் இப்படித்தான் சொல்லியிருப்பாங்க. உங்க வீட்டிலேயே சொல்லுவாங்க. உங்க வீட்டுக்காரரே உங்களை பத்தி சொல்லியிருப்பாரு. அம்மா எங்கோ கிளம்புறாங்கப்பா, அவள் லூசுடா, அவள் எங்கேயா போவாடா, அவளுக்கு போய் அங்கே போய் டங்கு டங்குன்னு கை தட்டிட்டு ஆடினா தண்டா கிடைக்கும், அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கடா, பேய் பிடிச்ச மாதிரி ஆடுவாடா, இப்படிலாம் சொல்லுவாங்க. சில ஆம்பளை ஆள்கள் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்களை உங்கள் குரூப்பு எவ்வளவு கேவலமாக பேசும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம கூட இருக்கேன், ஆனால் என்னென்னு தெரியலன்னு என்னையவே எங்கள் சாமியார்களே நிறையா பேசுகிறாங்க. பிரைஸ்ரா, ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்ட்டு அதெல்லாம் சொல்ல முடியாது நான், சரியா? என்ன பேசுவாங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. உலகம் சொல்லு மக்களே, நீங்க இறை உணர்வோடு இருப்பீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த உலகம் உங்களை எள்ளி நகையாடத்தான் செய்யும். ஆனா நமக்கு இறை உணர்வு வேணும். இறை உணர்வு வேற ஒன்றும் இல்லை. எனக்கு இறைவன் சொல்றாரு, நான் செய்கிறேன். இறைவன் சொல்றாரு, நான் செய்கிறேன். அப்படி நீங்க செய்யும்போது ஒரு சில காரியங்கள் நம்ம மனசுல படும். அட, நம்ம யாருக்கும் பயப்படவே மாட்டோம். உங்கள் வீட்டுக்காரர் திட்டினா கூட கவலை, இந்த முடிச்சுட்டு போகும்போது வீட்டுக்காரர் திட்டுவார் சாமி, ரொம்ப பேசுவார் சாமி, அதெல்லாம் அப்படியா சந்தோஷமாக நினைப்பாங்க. யோவானும் பேதுருவும் தலைமை சங்கத்திலே கூட்டு அடிக்கப்படுகிற போது, இயேசுவின் பெயரை சொல்லி இனிமேல் பேசக்கூடாதுன்னு சொல்லி காரி துப்பப்படும் போது, நம்மளெல்லாம் யாராவது காரி துப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நினைப்பீங்க? என்ன செய்வீங்க? என்னையெல்லாம் பார்த்து ஒருத்தன் சொன்னேன், ஏசு ஏசு ஏசுன்னு வெறுசாக கத்துற, நீ எல்லாம் நாசமாக தாண்டா போவ அப்படின்னு என்னை சொன்னேன். உடனே நான் என்ன செய்யணும்? உன்னை ஆண்டவர் பார்த்துக்கு வர்றா, நீ என்ன கதியார பாரு, என்னைய சொல்லிட்ட சாமியார என்னை கேவலமாக பேசிட்டு, நீ என்ன கதியார பாரு, உன் குடும்பம் என்ன கதி, அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நம்மளோட ஆண்டவர் இருக்காரு அப்படின்னா என்ன நினைப்பான் தெரியுமா? ஒரு சிரிப்பு தான். நீங்க பாருங்க, யோவானும் பேதுருவும் என்ன செஞ்சாங்கன்னு, தலைமை சங்கத்தை விட்டு வெளியில் வரும்போது தலை குனிந்து கொண்டு, எங்களை துப்பிட்டாங்க, எங்களை அடிச்சிட்டாங்க, எங்களுக்கு வலிக்குது, எங்களை கேவலப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு அவங்க தலை குனிஞ்சிட்டு வரல. அவர்கள் வரும்போது
சொல்லுங்க. துள்ளி குதித்து கொண்டு என்ன சொல்றாங்க? ஆண்டவருடைய பேருக்காக எல்லாரும் எங்களை காரி துப்புறாங்க. எப்படி இருக்கும்? நீங்களாம் என்ன செய்வீங்க மக்களே? பைத்தியம் கீத்தியம் பிடிச்சு போச்சா? இப்பவே நீங்க என்னைய பார்த்த பார்வை வேற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு எது எறும்பு கடிச்சு பிடிச்சா? திடீர்னு சொல்றாரு. எதுக்கு இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? கை கால் சுணுக்கிக்கிச்சுன்னா என்ன பண்ற? நிறைய பேர் அதை யோசிக்கிறீங்க. பார்த்தமோ தெரிஞ்சிச்சு, ஐயோ பாவம், ஐயோ அப்படி. இந்த பெரியவங்க பூரா அப்படி பாக்குறீங்க. இந்த சின்ன பிள்ளைய பூரா இதனோட குரங்காட்டி வித்த காட்டிக்கிட்டு இருக்காரு அப்படி நம்மளை கேவலமா நினைப்பா மக்களே. ஆனா நம்ம இருக்கணும். ஏன்னு கேட்டா ஆண்டவர் நமக்கு அதுக்குத்தான் தெம்ப கொடுத்துருக்காரு. பிரைஸ் தி லார்ட். என்னையெல்லாம் மெதுவா பேச சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், பேசவே தெரியாது. ஏன் தெரியுமா? இந்த தொண்டையை திறந்து விட்டவர் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். எனக்கு பேச்சை கொடுத்தது ஆண்டவர். நான் எங்கே போனாலும் சாட்சி சொல்லுவேன். இங்கேயும் சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்லுவேன். எப்படி தெரியுமா? நீங்கள் என்ன சொன்னாலும் நான் நிறுத்த மாட்டேன். எனக்கு ஆண்டவர் சொல்லுவார் நிறுத்துன்னு, நிறுத்துவேன். எனக்கு சொல்லுன்னு சொல்லுவார், சொல்லிடுவேன். நீங்கள் என்னைய வந்து சாமி நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, ஆனால் சில இதை நறுக்குன்னு சொல்கிறீங்க, அப்படி சொல்லாதீங்க, அப்படியே நாசுக்கா அப்படியே பூசி மொழிகி உங்க எண்ணத்துக்கெல்லாம் நான் ஆட முடியாது. உங்க எண்ணத்துக்கு நான் ஆட முடியாது. நீங்க என்ன அட்ராராமான்னா நான் என்ன பல்ட்டி போடுறதுக்கு நான் வந்திருக்கேன்? எனக்கு ஆண்டவர் இருக்காரு. ஆண்டவர் சொல்லுவாரு, நீங்க வேணா முடிஞ்ச உடனே நான் வெளியில வந்து நிக்கிறேன். இன்னைக்கு வேணா ட்ரை பண்ணி பார்ப்போமா? எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது நான் வந்து நிக்கிறேன், நீங்க எல்லாரும் சுத்தி நின்று அப்படின்னு காரி தூண் துப்புங்க. நான் என்ன செய்வேன்? பாவிகளா, மதுரையிலிருந்து நீ கூட்டு வந்து இப்படி செய்யல, வயிறு சொல்றா, இப்படிலாம் சொல்ல மாட்டேன் மக்களே. இதெல்லாம் எனக்கு ஈஸி. நீங்க எல்லாரும் காரி துப்புனீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? நல்லா காரி இப்படி துப்புனீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? திருச்சியில் இன்னும் கொரோனா போகவே இல்லைன்னு சொல்லுவேன். அவ்வளோதான். எல்லாத்தையும் ஜோக் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஏன் தெரியுமா? நான் ஆண்டவருடைய பிள்ளை மக்களே. பிரைஸ் தி லார்ட். எல்லாருமே அப்படி எடுத்துக்கணும். எல்லாத்தையுமே நம்மளை யாராவது வெறுக்கிறாங்க, நம்மளை முறைக்கிறாங்க, நம்மளை புறக்கணிக்கிறாங்க. அழகா பழமொழி சொல்லியிருக்காங்களே, காய்க்கிற மரத்துல தான் கல்லறி விடும். நம்மளை பார்த்து பொறாம மக்களே. இதனால நம்ம சந்தோஷப்பட்டு சிரிக்கணும். ஆண்டவருடைய பெயருக்காக நாங்கள் அவமானப்படுத்தப்பட்டோம். இந்த சிந்தனை, இறை சிந்தனை நமக்குள்ளே இருந்தால் நமக்கு பயமே இருக்காது. அழகா சொல்றாங்க திருப்பாடல் 118:6. 118:6 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். திருப்பாடல் 118:6. ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும் மக்களே? என்ன செய்ய முடியும் உங்களால? எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஏனென்றால் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். தாவீது வந்து கோலியாத்து முன்னாடி நின்னுக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்றான், அருமையான வார்த்தை. நீ படைகளையும் படைக்கலன்களையும் நம்பி வந்திருக்கிறாய், நானோ படைகளின் ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறேன். போட்டு பாப்போமா? என்ன தைரியம் அந்த 15 வயசு பிள்ளைக்கு மக்களே. அதுதான் அந்த தைரியம் உங்களுக்கு எனக்கு வரும். எந்த நாய் வந்தாலும் எந்த பேய் வந்தாலும் நம்மளை எதுவும் செய்யவே முடியாது. பயந்த கோளாறு மாதிரி இருக்கு சாமி, ஒரு மாதிரி அப்படியே ஒரு அதிர்ச்சி மாதிரி தெரியுது, ஒரு கருத்த உருவம் முன்னாடியே தெரியுது அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ நிறைய பேருக்கு கருத்த உருவம் கண்ணில் தெரியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திடீர்னு இருக்கேன் பார்த்துக்கோ, அப்படியே உட்காந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கேன்ப்பா. அப்படியே இருக்கேன், ஒரு கருத்த உருவம் வந்துச்சுப்பா, வந்து புடரைய பிடிச்சி படக்குன்னு கீழே தள்ளுதுப்பா. அதெல்லாம் படக்குன்னுலாம் தள்ளலை, கொஞ்சம் கண் அசந்துட்டாங்க. கண்ணை மூடி பாருங்க, கருப்பா தெரியும். தூங்கின உடனே டப்புன்னு நம்ம தள்ளத்தான் செய்யும். இவங்களா தூங்கி உளுந்துட்டு ஆண்டவர் நம்மளோட இருக்கும் போது பேய் என்னையா செய்யும்? பேய் என்ன செய்யும்? வா பார்க்கலாம். வனத்தந்தோணியார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாரம்பாடி வனத்தந்தோணியார். வா,
எகிப்தினுடைய அந்த பிரமிடுகளுக்குள்ள போவாராம். அங்கதான் எல்லா கல்லறையும் அழைக்கப்பட்டிருக்குது. அதுக்கு உள்ள போய் நின்னுக்கிட்டு வா, கதவை வெளியில பூட்டிக்கு வரான், உள்ளுக்குள்ள வச்சு வா பார்க்கலாம், என்னைய மிஞ்சிட்டு போ. மறுநாள் போய் கதவை திறந்து வைப்பாங்களாம். பார்த்து அந்தோனியார் அடிபட்டு கிடப்பாரான், அடிச்சு போட்டுருக்குமா. உடனே அவரை தூக்கிட்டு வந்து மருத்துவம் எல்லாம் பார்த்து இவர் ஓடிடக்கூடாது திரும்பின்றதுக்காக சுற்றி ஊரா உட்காந்து காவல் பார்த்தாங்களாம். எல்லாரும் உட்காந்து கண்ணை முழிச்சு பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இவர் கட்டோட படுத்து கிடக்கிறாரு. எந்திரிச்சு போயிடக்கூடாதுன்னு எத்தனை பாதுகாப்பாருங்க. எல்லாரும் பார்த்த மணிக்கே இருக்காங்க. எல்லா பயலுக்கும் எப்படினாலும் ஒரு நேரம் தூக்கம் வருமா வராதா? லைட்டாக கண்ணை சந்துட்டு ஏற்று பார்த்துருக்காங்க, ஆளை காண. எங்கடான்னு தேடி போயிருக்காங்க. இன்னொரு குகைக்குள்ள போய் வா, அந்தோணியாருங்க, வனத்தந்தோணியாருங்க. சிங்கத்தின் குகையை சிங்கத்தை குகையிலேயே சந்திக்கக்கூடியவர், சாத்தானை அதன் குகையிலேயே சந்திக்கக்கூடியவர். நீங்களும் நானும் அப்படித்தான் இருக்கணும். உலகத்துக்குள்ள போன உடனே ஏகப்பட்ட சோதனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு. அத்தனை எதிர்கொள்ளுகிற பக்குவம் மட்டும் நம்மகிட்ட இருக்கணும். எப்போ? என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அப்பா இருக்காங்கன்ற அந்த பிள்ளையினுடைய மனநிலை, என் ஆண்டவர் இருக்கிறார் என்ற சிந்தனை நமக்கு வரணும். எல்லோரும் கண்களை மூடி கரங்களை குப்பி, அன்பான இயேசு ஆண்டவரே, எங்களோடு வாழ்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்களை ஒன்று கூட்டி எங்களுக்கு பலவிதமான பிரசன்னத்தை, உம்முடைய பிரசன்னத்தை, ஒளி நிறைந்த உம்முடைய பிரசன்னத்தை, வல்லமை நிறைந்த உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. அன்றைக்கு பேதுரு, பவுல் சிறையிலே அடைக்கப்பட்டு கிடந்த போது ஆண்டவரே, நள்ளிரவிலே அவர்களுக்கு விடுதலை தர வந்தீரே, நள்ளிரவிலே அவர்களுக்கு விடுதலை தர வந்தீரே, பிரகாசமான ஒளியோடு வந்தீரே ஆண்டவரே. எங்களுக்கு பிரகாசமான பிரசன்னத்தை தந்து கொண்டிருக்கிறேன். எங்களுடைய வாழ்விலும் எத்தனையோ சிறைச்சாலைகள், எங்கள் கையிலும் காலிலும் எத்தனையோ கட்டுக்கள், முடக்கப்பட்ட நிலைகளிலே வாழ்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் என்னுடைய பிரசன்னத்தாளுகளை நிறைத்துக் கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இந்த பிரசன்னத்தின் மத்தியிலே உமக்குரிய பிள்ளைகளாய், உமக்குரியவர்களாய் உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு எந்த பயமும் இல்லாமல், பாவ மாசுகள் இல்லாமல் ஆண்டவரே லட்சியத்தை நோக்கி உம்மையே லட்சியமாக கொண்டு தொடர்ந்து நடைபயிலக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுங்க ஐயா, கொடுங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருடைய சிந்தையிலும் நீரே குடியிருக்கணும் ஆண்டவரே. எங்களுடைய பேச்சிலே நீரே இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை பற்றியே நாங்கள் இந்த நேரம் முழுவதும் தியானிக்கணும் ஆண்டவரே. எங்களுடைய சோதனை நேரத்திலே, வேதனை நேரத்திலே, கஷ்ட நேரத்திலே, எங்களுடைய துயரத்திலே, எங்களுடைய நெருக்கடிகளிலே, எங்களுடைய உடல் உபாதைகளிலே, எங்களுடைய மன பிரச்சனைகளிலே, குடும்ப சூழ்நிலைகளிலே ஆண்டவரே, எத்தனை பிடர்கள் வந்தாலும் உம்மை மட்டுமே ஸ்துதிக்கணும் ஆண்டவரே. உம்மை மட்டுமே ஸ்துதிக்கிற அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடும் ஆண்டவரே. இயேசுவே, வல்லமையால் நிரப்பும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இந்த ஜெபத்தை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.